Good afternoon to all. Okay. So இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா யூனிட் 8. ஸோ யூனிட் 8 பத்தி நான் ஓல்டு கிளாஸே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பழைய கிளாஸ்ல யூனிட் 8 பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. இந்த யூனிட் 8 அப்படின்ற கான்செப்ட் 2022ல கொண்டு வரப்பட்ட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ் சமூகத்தை பத்தி, தமிழ் சொசைட்டி பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட டாபிக். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட் 8ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல சங்கங்கள் எப்படி உருவாச்சு, ஸோ தமிழ்நாட்டுல பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்காங்க, ஸோ அவங்கள பத்தி ஃபுல்லாவே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 சங்கங்கள். ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் 1852ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபை, ஓகேங்களா, 1884ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபை, அதை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 1885ல ஸ்டார்ட் பண்ண காங்கிரஸ். ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ் பத்தி ஓவர்வியூ ஃபுல்லா பார்த்துட்டு தமிழ்நாட்டுல இருந்த காங்கிரஸ் செஷன் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் செஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூவேஷன் என்ன பண்றோம்னா, விடுதலை போராட்டத்துல இந்திய லெவல்ல சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதுவும் அந்த விஷயங்கள் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது, தமிழ்நாட்டு லெவல்ல எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. 1905ல இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்றோம். 1905ல இருந்து கடைசி 1947 வரைக்கும் நமக்கு அப்படியே போயிட்டே இருப்போம். சில விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஓவராலா இந்தியா ஃபுல்லா நடந்த விஷயத்தை பத்தி கதை சொல்லிடுவேன். உங்களுக்கு கண்டிப்பா ஹிஸ்டரி சார் அதை தான் நடத்துவார் ஐஎன்எம். ஸோ பட் இருந்தாலும் நான் கதை சொல்லிட்டு அது தமிழ்நாட்டுல எப்படி நடந்ததுன்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வங்கப்பிரிவினை, வங்கப்பிரிவினை என்னதான் அதனுடைய கதை அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வங்கப்பிரிவினையால வந்தது என்ன, தமிழ்நாட்டுல இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயமும் இதே மாதிரிதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப சாதாரணமா வெள்ளையினே வெளியேறு. ஸோ வெள்ளையினே வெளியேறு இந்தியா முழுக்க எப்படி இருந்தது, தமிழ்நாட்டுல எப்படி இருந்தது. ஓகேங்களா? இது ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் இந்திய லெவல்ல எப்படி இருந்தது, தமிழ்நாட்டு லெவல்ல எப்படி இருந்தது. ஓகேங்களா? சோ இப்படிதான் சொல்ல போறேன். இந்திய லெவல்ல இருந்தது உங்களுக்கு ஸ்டோரி, கதை. ஓகேங்களா? சோ அதுக்கு நோட்ஸ் வந்து கண்டிப்பா ஹிஸ்டரி சார் கொடுத்துருவாரு. ஓகேங்களா? தமிழ்நாட்டு லெவல்ல இருந்தது மட்டும்தான் நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு நோட்ஸ் சொல்ல போறேன், கதை பிளஸ் நோட்ஸ். ஓகேங்களா? ஒன்லி தமிழ்நாடு மட்டும் நடத்திட்டு போனா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய டேட்டா உங்களுக்கு மிஸ் ஆயிடும். ஓகேங்களா? புரியுதா? சோ இப்போ அதில் 1 by 1 பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகேங்களா? சோ எப்படி எல்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அனுப்புனாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமயப்பரப்பு குழு அனுப்புனாங்க, ஸ்கூல்ஸ் வந்தது, மாடர்ன் எஜுகேஷன் வந்தது, அதை படிச்ச மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்சிகள் சங்கங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. ஸோ இப்போ இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியோட ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினையில இருந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? டாபிக் போட்டுக்கோங்க 1905. இங்கிலீஷ்ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஓகே, சோ இப்ப கரண்டா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. பங்களாதேஷ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரதமர் ஆட்சி கலைஞ்சு ராணுவ ஆட்சி வந்திருக்கு. யாரெல்லாம் நியூஸ் பாத்தீங்க, பாத்தீங்களா? சோ வங்காளத்தோட பிரதமர் யாரு? இல்ல, இதுக்கு முன்னாடி யாரு இருந்தா? ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திட்டு அதுக்கப்புறம் இப்ப யூனஸ் வந்திருக்காரு, முகமது யூனஸ். ஓகேங்களா? இந்த கதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ வங்க பிரிவினை அந்த இந்த வங்க பிரிவினையோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? சோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் அது பங்களாதேஷா மாறி இருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த பங்களாதேஷ்ல தான் முகமது யூனஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரதமர் ஆயிருக்காரு. சோ இதனுடைய வரலாறை நம்ம ஃபுல்லா பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில இருந்து பார்க்கணும். புரியுதுங்களா? இந்த வங்காளம் அப்படின்றது சாதாரண கிடையாது. சோ எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல அது இவ்வளோ அளவுக்கு பேசப்படும் பொருளா இருக்குன்னு பாருங்க. பங்களாதேஷ், அந்த பங்களாதேஷ் தான் வங்காளம். ஓகேங்களா? சோ பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, சோ பிரிட்டிஷ் காலகட்டத்துல இந்தியா முழுக்க 2 விதமான பிரிவு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம்ஸ், சோ இந்த மாதிரி 2 பிரிவு இருந்தது. இப்ப இருக்கிற இந்திய மேப் அப்ப கிடையாது. ஓகேங்களா? சோ இந்திய மேப் வந்துட்டு பாத்தீங்கன்னா பல விதமான இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா. ஓகேங்களா? சோ அதெல்லாம் பாகிஸ்தான், நேபாளம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்தியாவா இருந்தது. ஓகேங்களா? பர்மா, சோ இதெல்லாம் சேர்ந்துதான் இந்தியா. இதான் பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதுங்களா? சோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு 2ஆ பிரிக்கணும். சோ இந்த பிரிவினை வர்றதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரிஜின்லாம் வங்க பிரிவினையில இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரித்தாளும் கொள்கை, டிவைட் அண்ட் பாலிசி. ஓகேங்களா? சோ இந்த பாலிசி வச்சுதான் நம்மள ரூல் பண்ணாங்க. சோ ரொம்ப ஒரு அறிவார்ந்த தந்திரம். ஓகேங்களா? சோ அவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டான்னா நம்மள கடைசி வரைக்கும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்துவும் முஸ்லீமையும் நம்ம பிரிச்சு வச்சுட்டா
அவனுங்களுக்குள்ள சண்டை போடுறது அவங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். அவனுக்கு எப்படி நம்மள எதிர்ப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கான முதல் வேலை ஸ்டார்ட் பண்ணதுதான் 1905 வங்க பிரிவினை. இதனோட எலாபரேஷன் தான் என்னவா மாறி இருக்கு, பாகிஸ்தான் ஒரு தனி நாடே உருவாயிருக்கு. புரியுதுங்களா? சோ இந்து முஸ்லீம் ஒற்றுமையா தான் இருந்தாங்க. அந்த ஒற்றுமையை குலைக்கும் விதமா ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு 1905 வங்க பிரிவினை. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆரம்ப புள்ளி. இந்த ஆரம்ப புள்ளி பெருசாகி பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடே உருவாயிருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த வங்க பிரிவினைன்னா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, சோ 1905ல கர்சன் அப்படின்னு ஒரு பிரபு வராரு. ஓகேங்களா? லார்ட் கர்சன் வங்காளத்தோட கவர்னரா வராரு. ஓகேங்களா? சோ அந்த டைம்ல வங்காளத்துல பாத்தீங்கன்னா பஞ்சம், பிளேக்கு பஞ்சம் இருக்குது. சோ இதனால பாத்தீங்கன்னா மக்கள் துயரப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்காம இவங்களுடைய முன்னோர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்து முஸ்லீமை பிரிக்கணும், இந்து முஸ்லீம் பிரிச்சா மட்டும் தான் நாம கரெக்டா இருக்க முடியும். அவங்க நிறைய பிளான் பண்ணாங்க, பட் முடியல. அதெல்லாம் போக்கஸ் பண்ணாரு. ஓகேங்களா? நல்லா புரியுதுங்களா? இவர் காலகட்டத்துல பஞ்சம் இருந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளேக் நோய் இருந்தது. இதுல சொல்யூஷன் கண்டுபிடிக்காம இவர் என்ன பண்ணிருக்காரு, சோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய மூதாதையர்கள், மூதாதையர்னா இவருடைய வம்சாவளி கிடையாது, இவருக்கு முன்னாடி இருந்த கவர்னர்ஸ், அவங்களால பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் இந்த வங்காளத்தை பிரிக்கிறது, பெங்கால வந்து பார்ட்டிஷன் பண்றது. ஓகேங்களா? சோ இந்த வேலையில இவர் இறங்கினாரு. இவர் இறங்கின வேலையில ரொம்ப தவறான வேலை அதுதான். ஓகேங்களா? சோ அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ 2 விதமா பிரிச்சாரு. அதாவது பங்கால் வந்துட்டு இருக்கிறதுல வங்காளம் தான் பெருசு. ஓகேங்களா? சோ வங்காளம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லா இதெல்லாம் சேர்ந்ததுதான் வங்காளமா இருந்தது. ஓகேங்களா? சோ இந்த வங்காளத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா இருந்ததால என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னால அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, என்னால நிர்வாகம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகத்தின் காரணமாக பிரிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. புரியுதுங்களா? கர்சனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி என்னது, நிர்வாகம் பண்ண முடியல, நிர்வாகம் பண்றதுக்காக பிரிக்கிறேன், ரொம்ப பெருசா இருக்குது, என்னால நிர்வாகம் பண்ண முடியல, அதனால நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ உங்க வீட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பாப்புலேஷன் தான் என்ன பண்ணுவாங்க, பாதியா பிரிச்சுதான் இது பண்ணுவாங்க. சோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன், அந்த மாதிரி வைப்பாங்க. பாத்தீங்களா? காலேஜ்ல மார்னிங் காலேஜ், ஆஃப்டர்நூன் காலேஜ், ஈவினிங் காலேஜ் வரைக்கும் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சு சொல்லி தர முடியாது. அந்த மாதிரிதான் யார் சொன்னாரு, கர்சன். பட் உண்மையான ரீசன் என்னன்னா, இந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்கிறது தான் உண்மையான ரீசன். யாராவது அது வெளிப்படையா சொல்லுவாங்களா, நான் இந்துவும் முஸ்லீமும் பிரிக்க போறேன்னு யாரும் சொல்லுவாங்களா? வங்காளத்தை ஏன் பிரிக்கிறேன்னு கர்சன் சொன்னாரு, நிர்வாக காரணம், அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபார் தி ரீசன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? நிர்வாகம் பண்றதுக்காக நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்சன் சொன்னாரு. ஓகேங்களா? சோ கர்சனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி அட்மினிஸ்ட்ரேஷன், பட் ஒரிஜினல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னது, இந்துவும் முஸ்லீமும் பிரிக்கிறது. சோ கர்சன் என்ன பண்ணாருன்னா, சோ இயற்கையாவே பாத்தீங்கன்னா கர்சன் எல்லாம் பிரிக்கல. சோ இது வந்து பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இயற்கையாவே வங்காளத்தை பாதியா பிரிக்கிற ஒரு ரிவர் இருக்குது. இயற்கையாவே வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு ரிவர் ஓடுது. ஓகேங்களா? அந்த ரிவர் வங்காளத்தை இயற்கையாவே பிரிக்குது. அந்த ரிவர் எனிஒன், பாகீரதி ரிவர். ஓகேங்களா? சோ பாகீரதி அப்படின்ற ஒரு ரிவர் இயற்கையாவே வங்காளத்தை பிரிக்குது. ஓகேங்களா? சோ அப்படி என்ன, ஏன் வங்காளத்தை பிரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்காளம் இருக்கிறதுல பெருசு. ஓகேங்களா? சோ அதுக்கு நடுவுல ஒரு ஆறு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஒரு வங்காளம், இந்த பக்கம் ஒரு வங்காளம். புரியுதுங்களா? சோ அது ஈஸ்ட் சைடுல இருக்கிறதால அதுக்கு பேர் ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் சைடு இருக்கிறதால வெஸ்ட் பெங்கால். புரியுதுங்களா? ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால், நடுவுல ஒரு ரிவர், அந்த ரிவர் தான் என்னது, பாகீரதி ரிவர். புரியுதுங்களா? ஓகேங்களா? சோ இது இயற்கையாவே பிரியுது. கர்சன் எல்லாம் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்சனுக்கு வேலை மிச்சம். என்ன பண்றாருன்னா, இந்த ஆத்துக்கு இந்தாண்ட இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா முஸ்லிம்ஸ் இருக்காங்க, ஆத்துக்கு இந்தாண்ட இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் அதிகமா இருக்காங்க. புரியுதுங்களா? சோ வங்காளத்திலே 3 விதமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால், சென்ட்ரல் பெங்கால், அதாவது கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம், மத்திய வங்காளம், 3 வங்காளம் இருக்குது. புரியுதுங்களா? கிழக்கு, மேற்கு, மத்தி. கிழக்குல இருக்கவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ், மேற்குல இருக்கவங்க எல்லாம் ஹிந்து, மத்தியில 2 பேருமே கலந்துருக்காங்க, 2 பேருமே பாதி இருக்காங்க. புரியுதுங்களா? சோ கிழக்குல யாரு, முஸ்லிம்ஸ், மேற்குல யாரு, இந்துஸ், மத்தியில 2 பேருமே கலந்துருக்காங்க. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுதான் அப்போ வந்து ஈஸ்ட் பெங்கால், கிழக்கு வங்காளம். வெஸ்ட் பெங்கால் இப்ப இருக்கிற வெஸ்ட் பெங்கால தான். மேற்கு வங்காளம் இருக்குல்ல, மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி ரூல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது இப்ப மேற்கு வங்காளம் தான். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ மேற்கு வங்காளம்ன்றது அதான் கான்செப்ட். ஓகேங்களா? மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம். புரியுதுங்களா? சோ கிழக்கு வங்காளத்துல யாரு இருக்கா,
முஸ்லிம்ஸ். சார் இங்கிலீஷ்ல எதுனா புரியலையா? கிழக்கு வங்காளம், இது மேற்கு வங்காளம். ஓகேங்களா? கிழக்கு வங்காளம்னா இந்த தனி இது நம்மளோட இது இப்ப கிடையாது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம், இது நம்ம கண்ட்ரிக்குள்ளார தான் இருக்குது. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே. சோ இவர் வந்து இப்படி பிரிச்சாரு, வங்காளத்தை பிரிச்சாரு. ஆனா பிரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, இங்க இருக்கவங்களாம் யாரு? முஸ்லிம்ஸ். இங்க இருக்கவங்களாம் யாரு? ஹிந்துஸ். சோ அப்பதான் அவங்களுக்கே தெரியுது, இந்த ஆளு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிர்வாகத்துக்காக பிரிக்கல, நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஒரு இடத்துல சொன்னாரு. ஓகேங்களா? சோ என்ன சொன்னார்னா, ஒரு கூட்டம் டாக்காவுல ஒரு கூட்டம் நடக்குது. அப்ப என்ன சொன்னார்னா, 1903 இந்த பிளேஸ்ல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல கர்சன் பேசுறாரு, கிழக்கு வங்காளத்துல முஸ்லீம்கள்லாம் இருக்கீங்கல்ல, இதுக்கு முன்னாடி முஸ்லீமுடைய ஆட்சின்னா அது நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? டெல்லி சுல்தான் முகலாயர்கள். அந்த டெல்லி சுல்தான் முகலாயர் ஆட்சி காலத்துல கூட நீங்க அனுபவிக்காத ஒரு தனி சுதந்திரம், தனி என்ஜாய்மெண்ட்டை கிழக்கு பாகிஸ்தான்ல நீங்க அனுபவிப்பீங்க, இதுக்கு நான் கேரண்டி அப்படின்றாரு. புரியுதுங்களா? இப்ப அவருடைய நோக்கம் என்னன்னு தெரியுதா? என்ன அவருடைய நோக்கம்? இந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்கணும். சோ நிர்வாகத்து காரணமா இல்ல, ஓப்பன் ஸ்டேட்மெண்டா டாக்காவுல சொல்றாரு ஒரு கூட்டத்துல. சோ நீங்க இதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தான் முகல்ஸ் ஆட்சி காலத்துல நீங்க அனுபவிக்காத ஒரு சலுகைய, ஒரு என்ஜாய்மெண்ட்டை கிழக்கு பாகிஸ்தான் கிழக்கு வங்காளத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கேரண்டி அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் பிரிச்சு வச்சுட்டா ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, நாம ஜாலியா இருக்கலாம்னு நினைச்ச அவருக்கு ஒரு பேரிடி. ஓகேங்களா? சோ அப்பெல்லாம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை, இந்து முஸ்லீம் ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. இத வந்துட்டு யார் எதிர்த்தாங்கன்னா ரெண்டு பேருமே எதிர்த்தாங்க. இந்துஸும் எதிர்த்தாங்க, முஸ்லிம்ஸும் எதிர்த்தாங்க. எங்களுக்கு இது பிரிவினையா இருக்குது, நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருக்கோம், எங்களை நீ பிரிக்க பாக்குறேன்ட்டு ரெண்டு பேருமே யாருக்கு எதிராக திரும்பினாங்க? கர்சனுக்கு எதிராக திரும்பினாங்க. அவரு போட்ட கணக்கு ஒண்ணு, பட் நடந்தது வேற கணக்கு. ஓகேங்களா? சோ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கர்சனுக்கு எதிராக திரும்பின அவங்க போயிட்டு கர்சனை அடிக்கல, உதைக்கல, குத்தல, போராட்டம் பண்ணல. அவங்களுடைய போராட்டமே வித்தியாசமா இருந்தது. என்ன போராட்டமா மாறிடுச்சுன்னா, இந்த வங்க பிரிவினை சுதேசி இயக்கமா மாறிடுச்சு. இங்கிலீஷ்ல சுதேசி மூவ்மெண்ட், சுதேசி இயக்கமா மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ அப்படி என்ன சுதேசி இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதேசினா என்னன்னா சொந்த நாடு, சொந்த பொருள். சோ வங்க பிரிவினை என்னவா மாறிடுச்சு? சுதேசி இயக்கம். ஆக்சுவலா இப்ப புரியுதுங்களா? வங்காளம் யாரு பிரிச்சது? கர்சன். எதுக்காக பிரிச்சாரு? அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக சொன்னாரு. ஆனா உண்மையாலுமே எதுக்காக பிரிச்சாரு? இந்துவும் முஸ்லீமையும் பிரிக்கிறதுக்காக. சோ இந்த வங்காளத்தை இயற்கையா பிரிக்கக்கூடிய ஒரு ஆறு பாகிரதி ஆறு. சோ வங்காளத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. கிழக்கு வங்காளத்துல யாரு இருக்காங்க? மேற்கு வங்காளத்துல யாரு இருக்காங்க? இந்துஸ். சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் டாக்காவுல ஒரு பேச்சு பேசுறாரு, ஒரு கூட்டத்துல பேசுறாரு. என்ன சொல்றாரு? முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல நீங்க அனுபவிக்காத ஒரு சலுகைய கிழக்கு பாகிஸ்தான் கிழக்கு வங்காளத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? கிழக்கு வங்காளத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை முஸ்லீம் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. ஹிந்துஸ் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. அவங்களுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டம் தான் என்னது? சுதேசி இயக்கம். சுதேசினா என்னது? சொந்த நாடு, சொந்த பொருள். ஓகேங்களா? சோ ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். சொந்த நாடுன்னு சொல்லலாம் அல்லது சொந்த பொருள். ஓகேங்களா? சோ அதாவது ஓன் கண்ட்ரி, ஓன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோ என்னுடைய கண்ட்ரியில நீ விற்கிற பொருளை நான் வாங்க மாட்டேன், எனக்கு தேவையான பொருளை நானே உற்பத்தி பண்ணிப்பேன். சோ அதுதான் நான் உன்னை எதிர்க்கிறதுக்கான இது. உன்னை அடிக்க மாட்டேன், போராட்டம் பண்ண மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு தேவையான பொருளை நானே தயாரிச்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், மெழுகுவத்தி உன்கிட்ட வாங்க மாட்டேன், நானே தயாரிச்சுப்பேன். கொசுவலை உங்ககிட்ட வாங்க மாட்டேன், நானே தயாரிச்சுப்பேன். ஜல்லிக்கட்டு பாத்தீங்களா? ஜல்லிக்கட்டோட ப்ரொட்டஸ்டோட விளைவா என்ன ஆனது? ஃபாரினர்ஸோடைய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் உடைச்சு ஊத்துனாங்க பாத்தீங்களா? ஊத்திட்டு அப்பதான் காலிமார்க் பொவன்டோ ஃபேமஸ் ஆனது. ஜல்லிக்கட்டுன்னே ஒரு சோடா கம்பெனி உருவானது. தெரியுமா ஜல்லிக்கட்டோட விளைவு? சோ ஃபாரினோட பொருள் எல்லாம் எனக்கு வேணாம்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் ஃபாரினோட ப்ராடக்ட் எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு தேவையான பொருளை நானே தயாரிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க பொருளை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியா முழுக்க இது இந்தியா முழுக்க வளர்ச்சி அடைஞ்ச ஒரு இது. புரியுதுங்களா? சோ இந்தியா முழுக்க இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பொருளை அவங்களே தயாரிச்சாங்க. கொசுவலை, சோப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெழுகுவத்தி, காலணிகள், அதுக்கப்புறம் கதர் துணிகள், இந்த மாதிரி தயாரிச்சாங்க. சோ இப்படி எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கிறப்போ தமிழ்நாட்டுல ஒரு வீரன் என்ன பண்ணிருக்காருன்னா, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷோடைய கப்பலை எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றேன்? ஓனா நான் ஒரு கப்பலே விடுறேன். புரியுதுங்களா? பிரிட்டிஷோட பொருளை தான் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாரும் சின்ன சின்ன பொருள் மேல போக்கஸ் பண்ண. அப்ப இவர் எதுல போக்கஸ் பண்ணிருக்காரு? கப்பல். ஓகேங்களா? சோ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம தமிழன் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணது.
மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சோப்பு, சீப்பு, ஷாம்பு, அது மாதிரி நிறைய ஓகேங்களா, கொசு வலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெழுகுவத்தி, இதெல்லாம் தயாரிச்சு அவனை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா நம்பால என்ன பண்ணாரு? கப்பலே வாங்கி விட்டாரு. ஓகேங்களா. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த வங்க பிரிவினை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இதுதான் பெங்கால வந்து பிரிக்கிறது. சோ இதை பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண, திரும்ப வங்காளம் வந்து ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஓகேங்களா. சோ ஒண்ணு சேர்ந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1911 11 நான் பிரிச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா. சோ பிரிச்சு வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட 1905 இருந்து 1911 6 வருஷம் கிட்டத்தட்ட. ஓகேங்களா. 6 இயர்ஸ் பிரிஞ்சுதான் இருந்தது. பிரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்துருச்சு 1911. சோ ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆஃப்டர் தட் நான் ஏற்கனவே சொன்னேன், ஜின்னா வந்துட்டு முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேணும்னு சொன்னாரு. சோ தனி நாடு வேணும்னு சொன்னப்போ அப்ப வந்த மவுண்ட் பேட்டன். ஓகேங்களா. சோ மவுண்ட் பேட்டன் இதெல்லாம் நான் உங்களுக்கு நடத்த போறேன், பட் இருந்தாலும் இதுல ஸ்டோரி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணாருன்னா, நாங்க வந்துட்டு பிரிச்சு கொடுக்கலாம்னு வந்துட்டோம். சோ ஜின்னா வந்து பாகிஸ்தான்ற ஒரு நாடு கேட்கிறாரு. சோ முஸ்லீம் எங்கெங்கெல்லாம் அதிகமா வாழ்றாங்களோ அதை நான் பாகிஸ்தானை பிரிச்சு தர போறேன்றாங்க. ஆப்வியஸ்லி எங்க முஸ்லீம் அதிகமா வாழ்றாங்க? ஈஸ்ட் பெங்கால். புரியுதுங்களா. சோ இதுதானே கர்சன் பண்ணாரு. இங்க முஸ்லீம் அதிகமா இருக்காங்கன்னு பிரிச்சாரு. ஆப்வியஸ்லி இங்க அதிகமா தான் இருக்காங்க. ஒண்ணு காலகட்டம் 30 வருஷம் 30 வருஷத்துல என்ன மாறியா இருக்க போகுது? மாறல. ஓகேங்களா. சோ இங்க முஸ்லிம்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. உடனே என்ன பண்ணிருக்காருன்னா, ஜின்னா இதை வந்து எனக்கு பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா கர்சன் பிரிக்கும் போது என்ன பிரிச்சாரு? ஈஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு கிழக்கு வங்காளம். சோ இப்போ என்ன பேர் வைக்க சொல்லியிருக்காங்க முஸ்லீம் இருக்கிற ஏரியாவுக்கு? பாகிஸ்தான். புரியுதுங்களா. பாகிஸ்தான். இவர் இருக்கும்போது வங்காளம் தான். பட் 1947 என்னன்னு பேர் வைக்க சொன்னாரு ஜின்னா? நீ பிரிச்சுட்டு என்னன்னு பேர் வைக்கணும்? பாகிஸ்தான் பேர் வைக்கணும். சோ ஒரிஜினலா பாகிஸ்தான் எங்க இருக்கு? பாகிஸ்தான். ஓகேங்களா. சோ இது வந்துட்டு முஸ்லிம்கள் அதிகமா இருக்கத்தால இதுக்கு பேரு ஈஸ்ட் பாகிஸ்தான். சோ இது கிழக்குல இருக்கத்தால இது என்ன பாகிஸ்தான்? புரியுதுங்களா? புரியுதா? சோ அப்ப வந்துட்டு அவர்லாம் இதெல்லாம் பிரிக்கல. அவர் ஒன்லி வங்காளம். ஏன்னா வங்காளத்தோட கவர்னர் தான் கர்சன். இதுக்கு மட்டும்தான் அவருக்கு அதிகாரம் இருக்குது. இதை மட்டும்தான் பிரிச்சு தனியா பிரிவினை உண்டாக்குனாரு. இப்ப 1947 ஒட்டுமொத்த நாட்டையே பிரிக்கணும். நாட்டை பிரிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கத்தால இது என்னன்னு வச்சிட்டாங்க? மேற்குல இருக்கத்தால மேற்கு பாகிஸ்தான். இங்க ஆப்வியஸ்லி முஸ்லிம்கள் அதிகமா தான் இருக்காங்க. ஏன்னா இதை கர்சன் ஏற்கனவே கண்டுபிடிச்சுதான் பிரிச்சிருக்காரு. கர்சன் பிரிக்கும் போது வங்காளம். இப்போ வந்துட்டு பேர் என்னன்னு வைக்கணும்? பாகிஸ்தான் வைக்கணும். இது எங்க இருக்குது? கிழக்குல இருக்கா மேற்குல இருக்கா? கிழக்குல இருக்கு. சோ அதனால இதுக்கு பேரு கிழக்கு பாகிஸ்தான், இதுக்கு பேரு மேற்கு பாகிஸ்தான். புரியுதுங்களா? ஓகேவா. சோ கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில காலகட்டம் வரைக்கும் இப்படியேதான் ரூலிங்ல போயிட்டு இருந்தது. ஓகேங்களா. சோ 1972 காலகட்டம் வரைக்கும் 1972 வரைக்கும் எப்போ பிரிஞ்சது? 47 பிரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படியேதான் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா. சோ கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான். ஓகேங்களா. சோ இப்படி போயிட்டு இருந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு யார போய் இதான் கண்ட்ரி, இது அதனுடைய விங்கு கிளை. ஓகேங்களா. சோ இப்ப இவங்க ஒவ்வொன்றத்துக்கு யார போய் கேட்கணும்? மேற்கு பாகிஸ்தான் கேட்கணும். இங்க இருந்து ஏதாவது ஃபண்டு கொடுத்தாதான் இங்க செலவு பண்ணணும். சோ இவங்களுக்கு ஒவ்வொரு டைமும் போய் கேட்க கேட்க கடுப்பாயிடுச்சு. என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து நானே ரூல் பண்ணிக்கிறேன், ஏன் நான் உங்ககிட்ட கேட்கணும், இங்க இருக்கிற மக்களை நானே ரூல் பண்ணிக்கிறேன், சின்ன நாடா இருந்தாலும் பரவாயில்ல நானே ரூல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்த ஒருத்தவர் என்ன பண்ணிருக்காங்க? ஷேக் முஜஃபர் ரகுமான். ஓகேங்களா. ஷேக் முஜஃபர் ரகுமான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நானே ரூல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி நாடா பிரகடனப்படுத்துறாரு. புரியுதுங்களா. சோ இந்த மாதிரி இது ஈஸ்ட் பாகிஸ்தான் கிடையாது. சோ இது வந்துட்டு பாகிஸ்தானோட ஒரு விங்கு கிடையாது, எங்களுக்கு தனி கண்ட்ரின்றாங்க. சோ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? சும்மாவா இருப்பாங்க? சோ ஒரிஜினல் என்கிட்ட தான் நீ எல்லாம் வாங்கிட்டு இருக்கிற, நீ எனக்கே எதிர்க்கிறியான்ட்டு போர் தொடுக்கிறாங்க இந்த பாகிஸ்தான் மேல. புரியுதுங்களா. சோ இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் போர் பாத்தீங்களா? ரஷ்யா உக்ரைன்ல இருந்து பிரிஞ்சதுதான் ஒரு கண்ட்ரி என்னது? ரஷ்யா. ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் செயல்பட்டதால என்ன பண்ணிருக்காங்க? ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் மேல போர் தொடுக்கிறாங்க. என்கிட்ட இருந்து போன சின்ன பையன் நீ எனக்கு எதிராக வந்துட்டு நீ போர்க்கொடி தூக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் மேல போர் தொடுக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும், நீ வந்து சின்ன நாடு, என்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கி செலவு பண்ற நாடு, நீ எனக்கு எதிராக இது பண்றியான்ட்டு இவங்க இங்க இருந்து போர் தொடுத்துட்டு வராங்க. சோ இவங்க போர் தொடுத்துட்டு வராங்க. அப்படி சுத்தி எல்லாம் வரல, ஸ்ட்ரைட்டா இந்தியா மேலதான் இவனுடைய போர் விமானம் பறந்துட்டு இருக்குது. சோ இந்தியாவுல ஒரு அச்சுறுத்தல் நிகழுது. ஓகேங்களா. சோ இந்தியாவுல ஒரு பதற்றம் நிலவுது. பாகிஸ்தானுடைய போர் கப்பல் போர் விமானம் போயிட்டு வருது. சோ எப்படியாவது ஒரு நாள் வேணும்னே குண்டை கீழே போட்டு எனக்கு தெரியாம போட்ட கூட சொல்லுவாங்க. புரியுதுங்களா. சோ அவங்க போயிட்டு உலக நீதிமன்றத்துல
இல்ல யுனைடெட் நேஷன்ல போயிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐயா எனக்கு தெரியாம நான் போகும்போது கீழே வந்துருச்சு அப்படின்னா ஒண்ணும் அவங்கள இது பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதனால என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. யாருக்கு? கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க 1971. ஓகேங்களா? 71 72 காலகட்டத்துல கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவு கொடுத்து நம்மளுடைய படைகள் எல்லாம் எங்க போகுது? கிழக்கு பாகிஸ்தான போகுது. மேற்கு பாகிஸ்தானை தோக்கடிச்சுட்டு சோ இவங்க வந்து தனி நாடா மாறிடுறாங்க. இப்ப இவங்களோட பேர் என்னது? பங்களாதேஷ், வங்காள தேசம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பேர் இருந்தது? கிழக்கு வங்காளம், அப்புறம் கிழக்கு பாகிஸ்தான், அப்புறம் என்ன பேரு? பங்களாதேஷ், வங்காள தேசம். ஓகேங்களா? சோ வங்காள இது வந்து தனிதான், நம்ம நாட்டோட தான் மேற்கு வங்காளம். சோ இதுக்கு பேரு வங்காள தேசம். சோ இப்ப என்னவா இருக்குது? இது பங்களாதேஷ், வங்காள தேசமா தான் இன்னமும் இருக்குது. புரியுதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆரம்ப புள்ளி யாரு? கர்சன் போட்ட ஆரம்ப புள்ளி. அதுக்கப்புறம் ஜின்னாவுடைய எலாபரேஷன்ல பாகிஸ்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணிருக்காங்க, வங்காள தேசமா மாத்திருக்காங்க. ஷேக் முஜஃபர் ரகுமான் தான் பிரைம் மினிஸ்டரா ஆனாரு. ஓகேங்களா? அதனால ஷேக் முஜஃபர் ரகுமானுக்கு ஒரு நிக் நேம் வங்க பந்து, வங்காளத்தின் நண்பன். ஓகேங்களா? சோ அதெல்லாம் நான் நோட்ஸ் இது பண்றேன் சார். சோ வங்க பந்து, வங்காளத்தின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நிக் நேம். ஓகே, சோ எல்லாம் கவனிங்க. ஷேக் முஜஃபர் ரகுமான நம்ம என்னன்னு சொல்றோம்? வங்க பந்து, வங்காளத்தின் நண்பன். பந்துனா நண்பன். ஓகேங்களா? சோ வங்காளத்தோட நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ரூலிங் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருக்கு அப்புறம், அவருடைய மறைவுக்கு அப்புறம் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு ஷேக் ஹசீனா. அவங்களதான் இப்ப நம்ம பிரதமர் பதவியில இருந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தூக்கி இருக்காங்க, ஷேக் ஹசீனா. ஓகேங்களா? சோ இவங்க என்ன பண்ணாங்க, ஏன் இவங்களை தூக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேக் முஜஃபர் ரகுமான் இருக்கிற வரைக்கும் ஓகே. அந்த 1971 பாத்தீங்கன்னா 1971 தான் வங்காள தேசம் அப்படின்ற ஒரு கண்ட்ரி உருவானது, 1971. சோ இந்த கண்ட்ரி உருவானதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த போராட்டத்துல கலந்துப்பாங்கல்ல. ஓகேங்களா? சோ அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட அத்தனை பேத்துக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் யாரு கொடுத்தாங்கன்னா ஷேக் முஜஃபர் ரகுமான் கொடுத்தாரு. சோ நம்மளுடைய புது நாடு உருவாகிறதுக்கு நீங்க எல்லாம் காரணமா இருந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப். இப்பவும் பாத்தீங்கன்னா இந்தியாவுல, தமிழ்நாட்டுல தியாகிகள் பென்ஷன் வாங்குறவங்க இருக்காங்க பாத்தீங்களா? சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் வழங்கிட்டு இருக்காங்க, தெரியும்ல? சோ அதே மாதிரிதான் அவங்களோட சுதந்திர தினத்தை அன்னைக்கு போராடின அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பென்ஷன் வழங்காம கவர்மெண்ட் ஜாப் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அரசு வேலை கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு. சோ இப்படியே போயிட்டு இருந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்க, ஷேக் ஹசீனா வந்துட்டு 1971 நீங்க போராட்டம் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு இப்ப கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, உங்களுடைய சந்ததி இருக்காங்கல்ல அவங்களுக்கு நான் கவர்மெண்ட் ஜாப் தரேன்னு யார் சொல்றா? ஷேக் ஹசீனா. இதனால அங்க இருக்கக்கூடிய போராட்டம் பண்ணாத மாணவர்களுடைய பெற்றோர்கள், அந்த மாணவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா போராட்டத்துல இறங்குறாங்க. அப்ப காலம் முழுக்க நீங்களே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டத்துல இறங்கினாங்க. புரியுதுங்களா? அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் போராட்டத்துல தான் இறங்கினாங்க. சோ மாணவர்களுடைய போராட்டம் வந்துட்டு பெரிய அளவுல ஃபேமஸா வளர்ந்தது. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஷேக் ஹசீனா தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவில டெல்லியில வந்து இது பண்ணிருக்காங்க. சோ இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அங்க யாரு சிஎம் ஆகுறது, யாரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. எப்பவுமே ஒரு பிரதமர் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவம் தான் ஆட்சி பண்ணும். அதுக்கு பேர் தான் மிலிட்ரி ரூலிங், மிலிட்ரி கவர்மெண்ட், ராணுவ ஆட்சின்னு சொல்லுவாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எங்களுக்கு ராணுவ ஆட்சி வேண்டாம், எங்களுக்கு தேவை வேற ஒரு பர்சன் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் யாருன்னு கேட்டதுக்கு 78 வயதான ஒரு தாத்தாவை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவர் பேரு முகமது யூனஸ். புரியல? முகமது யூனஸ் என்ன? இவரு தாத்தாமா, 78 வயசு. அதான் நான் சொல்றேன் மேம். ஓகே, சோ முகமது யூனஸ் இவர் தான் எங்களுக்கு பிரதமரா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் ஏன் 78 வயசு தாத்தா வந்து எனக்கு பிரதமரா வேணும்னு சொல்லியிருக்காங்க அந்த போராட்டக்காரர்கள்? எஸ். சோ கிராமத்துல இருக்கக்கூடிய வங்கிகள்லாம் எதுக்காக செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமத்துல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு லோன் கொடுக்கணும். பட் இருக்கிற பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு லோன் தரதில்லை. யாரெல்லாம் பணம் வச்சிருக்காங்களோ, ஏன்னா ஷூரிட்டி காட்டணும். ஓகேங்களா? சோ உனக்காக ஜாமீன் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி இல்லையா நீ வாங்குற காசுக்கு நிகரான சொத்து மதிப்பு காட்டணும். அந்த சொத்து இருந்தா நான் ஏன் காசு வாங்க போறேன்? புரியுதுங்களா? சோ சொத்து இல்லாத ஏழைகளுக்கு தான் காசு தேவை. பட் நம்பிக்கை இல்லாம யாருக்கும் ஏழைகளுக்கு எல்லாம் கடன் கொடுக்கறது இல்ல பேங்க், கிராமத்துல இருக்க வங்கி.
கிராமத்துல இருக்க வங்கி மட்டும்தான் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க கந்து வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி மேல வட்டி கட்டி கடைசியில இறந்து போயிடுறாங்க ஏழைகள். இதை பார்த்து அந்த முகமது யூனஸ் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்றாருன்னா கிராமத்துக்கே போயிட்டு தன்னுடைய சொந்த செலவுல அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு குறைந்த வட்டியில காசு கொடுக்குறாரு. ஓகேங்களா? சோ இதுக்காக 2006ல அமைதிக்கான நோபல் பரிசு முகமது யூனஸ்க்கு கிடைக்குது 2006ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவும் முகமது யூனஸும் ஃப்ரெண்டு தான். ஏன்னா தான் நாட்டுல இருந்து ஒருத்தர் போயிட்டு நோபல் பிரைஸ் வாங்குறாருன்னா ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவுக்கு அவங்க மேல நல்ல மதிப்பு. சோ இந்த நல்ல மதிப்பு நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா அடுத்த வருஷம் 2007ல முகமது யூனஸ் நான் கட்சி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ ஷேக் ஹசீனாவுக்கு பயம் வந்துருது. சோ இவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா யாருக்கு ஆதரவு? முகமது யூனஸ்க்கு ஆதரவு. சோ கண்டிப்பா இவர் நின்னாருன்னா நாம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா முகமது யூனஸ் மேல தவறா குற்றச்சாட்டுகள் சோ இந்த மாதிரி நிறைய பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியில இது பண்ணிருக்காங்க, சிறை, அதுக்கப்புறம் வெளியில இது பண்றது, அவரை பத்தி தவறாவே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? சோ இதுவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்த மாணவர்களுக்கு பிடிக்கல. இந்த காலகட்டத்துல மாணவர்கள் போராட்டம் பண்ணி எங்களுக்கு முகமது யூனஸ் தான் வேணும்னு சொன்னாங்க. இப்ப ஆப்வியஸ்லி முகமது யூனஸ் வந்து பதவி ஏத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதுதான் வங்காளதேசத்தோட கதை. இந்த வங்காளதேசம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா வங்க பிரிவினையில அடிப்பட்டது. ஓகேங்களா? சோ வங்க பிரிவினை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கர்சன். சோ புரியுதுங்களா? வங்க பிரிவினை. சோ வங்க பிரிவினை ஈஸ்ட் வங்காளம், வெஸ்ட் வங்காளம், அதாவது ஈஸ்ட் பங்களாதேஷ், வெஸ்ட் பங்களாதேஷ். ஓகேங்களா? சோ அதான் மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம். மேற்கு வங்கம் இப்ப நம்ம கண்ட்ரி கூடவே இருக்குது. அந்த கிழக்கு வங்கம் காலப்போக்குல என்னவா மாறுது? கிழக்கு பாகிஸ்தான். சோ அந்த கிழக்கு பாகிஸ்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி உதவியால என்னவா மாறுது? வங்காளதேசம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? சோ வங்காளதேசம் தான் இப்ப வந்து ரூலிங்ல இருக்குது. சோ இந்த வங்காளதேசம் இப்படி ஒரு கண்ட்ரி உருவாகிறதுக்கு ஆரம்ப புள்ளி யாருன்னு பாத்தீங்கன்னா கர்சன் அப்படின்ற ஒரு பர்சன். ஓகேங்களா? சோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கணும். சோ ஓவரால் புரிஞ்சுதுங்களா? இந்த வங்க பிரிவினுடைய எதிரொலி என்னவா இருந்தது? சுதேசி இயக்கம். சுதேசினா என்னது? சொந்த நாடு, சொந்த பொருள். ஓகேங்களா? சோ ஓனா நம்ம பொருள் தயாரிக்கணும். இந்த சுதேசியில தான் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் தயாரிச்சாங்க. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல என்ன பொருள் தயாரிச்சாங்க? கப்பல். யாரு? வஉசி. ஓகேங்களா? சோ இப்போ 1 by 1 பார்க்கலாமா? ஓகே, சோ வங்க பிரிவினை எல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு ஸ்டோரி? சோ இப்போ 1 by 1 பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ் எழுத போறோம். ஓகேங்களா? சோ வங்க பிரிவினை யார் பண்ணா? நமக்கு கர்சன். சோ வங்காளத்தோடைய கவர்னரா கர்சன் எப்போ வராருன்னா 1899 ஜனவரி 6 அன்னைக்கு வங்காளத்தோடைய கவர்னராக, ஓகேங்களா, சோ ஆளுநர் கவர்னராக பதவி ஏற்கிறாரு. சோ இவர் பதவி ஏற்ற சமயத்துல வங்காளத்துல என்னென்னலாம் பிரச்சனை போயிட்டு இருந்தது? பிளேக், பஞ்சம். ஓகேங்களா? சோ பாவர்ட்டி அண்ட் பிளேக் டிசீஸ் எழுதிக்கோங்க சார். பஞ்சம் பிளஸ் பிளேக். சோ இந்த டிசீஸ் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு அங்க பிரச்சனையா இருந்தது. பட் இதுக்கு தீர்வு காணாம அவர் என்ன பண்ணாரு? வங்காளத்தை பிரிக்கிறதுலே குறிக்கோளா இருந்தாரு. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் பிளேக் அண்ட் பஞ்சம். சோ வங்காளத்துல இவர் பதவியேற்ற காலத்துல பிளேக் பிளஸ் பஞ்சம் இருந்தது. இதுல போக்கஸ் பண்ணாம அவருடைய போக்கஸ் ஃபுல்லா எதுல இருக்குன்னா வங்காளத்தை பிரிக்கிறதுல தான் இருந்தது. ஓகேங்களா? சோ வங்காளத்தை பிரிக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா சாதாரணமா நடக்கல. சோ பல காலகட்டங்களா வங்காளத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரிக்கணும்ன்றது நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? சோ எதுக்காகனா இந்து முஸ்லிம பிரிக்கணும். பட் கர்சன் என்ன சொன்னார்னா நிர்வாக காரணமாக, எழுதிக்கோங்க, கர்சனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபார் தி ரீசன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் எழுதிக்கோங்க. சோ வங்க பிரிவினையுடைய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிர்வாக காரணம். இது யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? கர்சனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? சோ நிர்வாக காரணமாக பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினையை ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? சோ 1903 டாக்காவுல வந்துட்டு சொல்றாரு. டாக்கா மாநாட்டுல என்ன சொல்றாருன்னா நான் 2 வங்காளமா பிரிக்க போறேன். கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். கிழக்கு வங்காளம் பாகிஸ்தான் இருக்கிறது. சோ இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா முகலாயருடைய காலகட்டத்துல அனுபவிக்காத ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாரு. ஓகேங்களா? சோ ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா முகல்ஸோடைய ஆட்சி காலத்துல இல்லாத அளவுக்கு ஒரு தனி ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ முஸ்லிம்களுக்கான இண்டிபெண்டன்ஸ். சோ ஓகேங்களா? முஸ்லிம்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் எங்க இருக்கும்னா ஈஸ்ட் பாகிஸ்தான். ஜஸ்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான் முஸ்லிமோட இண்டிபெண்டன்ஸ். அதை மட்டும் எழுதிக்கோங்க. சோ இதுதான் அவர் கொடுத்த ஒரு உறுதிமொழி. ஓகேங்களா? சோ இதுக்கு யாரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கர்சன் பிரபு. ஓகேங்களா? சோ புரியுதுங்களா? ஓகே, ஈஸ்ட் பாகிஸ்தான்ல சோ அவங்க வந்து ரொம்ப சுதந்திரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு உறுதிமொழி தராங்க. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் என்ன எழுதுறீங்கன்னா கிழக்கு வங்காளம் பாத்தீங்கன்னா
முஸ்லிம்கள் வந்துட்டு அங்க சுதந்திரமா இருப்பாங்க, சோ இண்டிபெண்டன்ஸா இருப்பாங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. சோ அந்த மாநாட்டுல இந்த இது சொன்னார்ல, சோ இது என்னவா இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர். ஓகேங்களா? சோ இதுக்கு என்ன நேம்னா ரிஸ்லி பேப்பர். இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. தமிழ்ல ரிஸ்லி அறிக்கை. இங்கிலீஷ்ல ரிஸ்லி பேப்பர், தமிழ்ல ரிஸ்லி அறிக்கை. வங்காளத்தை நான் ரெண்டா பிரிக்க போறேன், மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம். கிழக்கு வங்காளத்துல முஸ்லீம் தான் இருக்க போறாங்க, அதுவும் எப்படி இருக்க போறாங்க, இண்டிபெண்டன்ஸா சுதந்திரமா இருக்க போறாங்க. ஓகேங்களா? சோ இதை நான் ரிஸ்லி அறிக்கை மூலயமா நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ ரிஸ்லி பேப்பர் அப்படின்ற மட்டும் எழுதிக்கோங்க. இதுதான் அவர் வந்து வங்காளத்தை பிரிக்கிறதுக்காக சொன்ன ரீசன்ஸ். ஓகேங்களா? சோ இப்போ வங்காளத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. எப்ப பிரிச்சாங்க, இந்த ரெண்டு இதுவும் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? டேட்டு, மந்த், இயர். ஓகேங்களா? வங்காளத்தை பிரிக்கிறது போறேன்னு ஒரு அறிவிப்பு, பிரிச்சது ஒரு டேட்டு. புரியுதுங்களா? அறிவிப்பு ஒண்ணு, கன்ஃபார்மா பிரிஞ்சது ஒண்ணு. ஓகேங்களா? சோ அறிவிப்பு எப்போ? எனிவன்? ஜூலை. சூப்பர் சார். பிரிஞ்சது அக்டோபர் 16. சூப்பர் சார். எழுதிக்கோங்க. அறிவிப்பு சார், டிக்ளரேஷன், அறிவிப்பு 1905 ஜூலை 19. ஓகேங்களா? அறிவிப்பு மேம் அந்த போகணும். அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா 1905 ஜூலை 19. ஓகேங்களா? பட் பிரிஞ்சது எப்பன்னா பார்ட்டிஷன் ஆனது 1905 அக்டோபர் 16. சோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? சோ பெங்கால் அதாவது வங்காளம் பிரிக்கிறதுக்காக டிக்ளேர் பண்ணது எப்போ? 1905 ஜூலை 19. வங்காளம் எப்போ பிரிவினை ஆனது? 1905 அக்டோபர் 16. சோ இந்த டேவை என்ன கொண்டாடுறாங்கன்னா துக்க நாள். சேட் டே. ஓகேங்களா? சோ துக்க நாளா கொண்டாடுறாங்க. துக்க நாளா கொண்டாடுறது மட்டும் இல்லாம சோ இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா புனித கங்கையில நீராடி வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை பாடி வங்காளம் முழுக்க சுத்தி வந்தாங்க. இந்த ஸ்டோரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். புனித கங்கையில நீராடி என்ன பண்ணிருக்காங்க, வந்தே மாதரம் பாடலை பாடி அந்த வங்காளத்தை ஃபுல்லா சுத்தி வந்தாங்க. ஓகேங்களா? சோ கர்சன் என்ன நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்காளத்தை வந்துட்டு நம்ம ரெண்டா பிரிச்சா இந்துவும் முஸ்லீமும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுப்பாங்க, நம்மள யாரும் வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை யாரும் எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட் அவருடைய எதிர்வினையா இருந்தது இந்த வங்கா பிரிவினை. ஓகேங்களா? சோ என்ன பண்ணாங்கன்னா இந்துவும் முஸ்லீமும் அப்ப வந்து ஒற்றுமையா தான் இருந்தாங்க. சோ இந்த வங்க பிரிவினை யாருமே ஆதரிக்கல, எல்லாரும் எதிர்த்தாங்க. ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும். சோ ரெண்டு பேருமே சேர்ந்து எதிர்த்தாங்க, எங்களை தனித்தனியா பிரிக்காதீங்க, நாங்க ஒண்ணுதான் அப்படின்ட்டு. எப்போ? 1905 காலகட்டம். 1928க்கு மேலதான் ஜின்னா வந்துட்டு தனி நாடுன்ற ஒரு கோரிக்கையை வச்சாரு. சோ 1905 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்துவும் முஸ்லீமும் ஒன்னாதான் இருந்தாங்க. சோ இதனுடைய எதிர்வினையா நமக்கு வந்ததுதான். சோ கர்சன் பிரிஸ்டாரு, நம்ம போராட்டம் பண்ணா போயிட்டு கடையில் அடிப்போ இல்ல உட்காந்து போராட்டம் பண்றதோ கிடையாது. ஓகேங்களா? சோ கர்சனை போயிட்டு அடிக்கிறதோ தாக்குறதோ எதுவும் கிடையாது. இதனுடைய போராட்டம் எப்படியா மாறிச்சுன்னா சுதேசி மூவ்மெண்ட், சுதேசி இயக்கம். தமிழ்ல சுதேசி இயக்கம், இங்கிலீஷ்ல சுதேசி மூவ்மெண்ட் எழுதிக்கோங்க. வங்க பிரிவினுடைய ஒரு எலாபரேஷன் என்னன்னா சுதேசி மூவ்மெண்ட், தமிழ்ல சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் எப்பன்னா 1906. சோ வங்க பிரிவினுடைய ஒரு எலாபரேஷன் தான் சுதேசி இயக்கம். சோ சுதேசினா என்னது? சொந்த நாடு அல்லது சொந்த பொருள், ஓன் கண்ட்ரி ஆர் ஓன் திங்ஸ். சோ இந்த சுதேசின்ற வார்த்தைய யாரு பிரபலப்படுத்தினான்னு பாத்தீங்கன்னா எனிவன்? அவரு சொல்லுங்க சார். சூப்பர் சார். எந்த இயர் சார்? சரி, ஓகே. 1872ல மகாதேவ் கோவிந்த ரானடே எம்ஜி ரானடே தான் சுதேசினா அதுக்கு நேம், அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாரு. சுதேசின்றது நம்ம என்ன சொல்றோம், சொந்த நாடு இல்ல சொந்த பொருள் சொல்றோம். இதுக்கான விளக்கத்தை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எம்ஜி ரானடே. சோ மகாதேவ் கோவிந்த ரானடே 1872 இதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. சோ அதை ஃபாலோ பண்ணி தான்
1906 நம்ம சுதேசி மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? சோ சுதேசி மூவ்மெண்ட் புரியுதுங்களா இப்ப என்னன்ட்டு? வங்க பிரிவினையுடைய ஒரு எதிரொலி தான் சுதேசி மூவ்மெண்ட். ஓகே, புரியுதா இது வரைக்கும்? ஓகேவா சார்? கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க, புரியுதா இல்லையா? ஓகே, சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரியில அவங்க ஸ்டேட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சொந்த பொருள், அதாவது பிரிட்டிஷ்காரனை எதுவுமே சாராம இருக்கணும். சோ நமக்கு தேவையான சோப்பு, மெழுகுவத்தி, கொசுவலை, ஷாம்பு, அதுக்கப்புறம் செப்பல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதர் துணி, இது எல்லாமே அந்த கண்ட்ரியில இருக்கவங்க, அந்த நாட்டுல இருக்கவங்க அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க. சோ பிரிட்டிஷ்ட யாருமே போய் நிக்கல. ஓகேங்களா? சோ இப்படி போயிட்டு இருந்த இந்த சுதேசி மூவ்மெண்ட் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா போயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கு காரணம் மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் ப்ராவின்ஸ். சோ எல்லா ஏரியாவிலையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பொருளை தயாரிச்சு பிரிட்டிஷ் எதிர்க்கிற காலகட்டத்துல இங்க மெட்ராஸ்ல ஒரு மாவீரன் என்ன பண்ணிருக்கான்னா, பிரிட்டிஷோடைய பொருள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிதானே? சோ அவனுடைய சோப்பு ஷாம்பு இதை யூஸ் பண்ணாம இருந்தா அவனுக்கு பாதிப்பு வராம இருக்காது, அதெல்லாம் அவன் ஈஸியா டேக்கிள் பண்ணிப்பான். ஆனா அவனை நம்ம எதிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? அவனுடைய பெரும் தொழில் மேல கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்ன பண்ணிருக்காரு? சோ கப்பலை வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுதேசி மூவ்மெண்டோடைய ஒரு எலாபரேஷன் தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன். ஓகேங்களா? சுதேசி நீராவி கப்பல். ஓகேங்களா? புரியுதா இது வரைக்கும்? சோ இதனுடைய ஒரு எதிர்வினையா தான் பாத்தீங்கன்னா, அதாவது வங்கப்பெரியனுடைய எதிர்வினையா தான் தமிழ்நாட்டுல சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன், சுதேச நீராவி கப்பல் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யாரு? எல்லாரும் நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பாண்டித்துரையார். ஓகேங்களா? சோ இத பத்தி நான் ஃபுல்லாவே சொல்றேன். இந்த கம்பெனியோட செக்ரட்டரி, செயலாளர் தான் யாரு? வ.உ.சி. கம்பெனியோட ஃபவுண்டர் யாரு? பாண்டித்துரையார். மதுரையில 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவியவர் யார்? பாண்டித்துரையார். அந்த பாண்டித்துரையார் தான் இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷனுடைய தலைவர். ஓகேங்களா? செக்ரட்டரி யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வ.உ.சி. செக்ரட்டரி தான், செயலாளர் தான் வ.உ.சி. புரிஞ்சுதா இது? ஓகே, புரியல சார்? அவர் தலைவரா இருந்தாரே தவிர வேற எதுவும் பண்ணவே இல்லை. இந்த கப்பல் கம்பெனி வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வ.உ.சி. ஓகேங்களா? சோ அதனாலதான் வ.உ.சியோட பெயர் நிலைச்சிருக்கு, அவருடைய பெயர் நிலைக்கல. சோ தலைவரா இருந்தா மட்டும் போதாது சார், நம்ம உழைக்கணும். ஓகேங்களா? சோ இந்த கம்பெனியை வந்துட்டு இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணதே யாருன்னு பாத்தீங்கன்னா வ.உ.சி தான். அவர் தான் அக்ரெசிவா செயல்பட்டாரு. அதனாலதான் வ.உ.சின்றது கப்பல் கம்பெனியோடைய, கப்பல் கம்பெனின்னு எடுத்துட்டா வ.உ.சியோட பேர் வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா வ.உ.சி என்ன பண்றாருன்னா ஒரு கணக்கு போடுறாரு. சோ எல்லாரும் ஒவ்வொன்றும் தயாரிச்சுட்டு இருக்காங்க, நாம ஏதோ ஒண்ணு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோ நம்ம ஏன் கப்பல் வாங்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை வாங்குறதுக்கு பிளான் பண்றாரு. பட் அவர்லாம் காசெல்லாம் கிடையாது. சோ உடனே தன்னுடைய ஃப்ரெண்டு பாண்டித்துரையார்ட்ட போறாரு. இனிஷியல் அமௌண்ட் அவர் தான் கொடுக்குறாரு. ஓகேங்களா? சோ கப்பலோடைய ஒட்டுமொத்த வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 lakh, 10 லட்சம் ரூபாய். சோ அப்பவே ஷேர் மார்க்கெட்ன்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி இருக்காரு நம்ம வ.உ.சி. ஓகேங்களா? சோ ரொம்ப அறிவாளி. சோ பாத்துக்கோங்க, பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிருக்காருன்ட்டு. இந்த 10 லட்சத்தை என்ன பண்றாருன்னா 40,000 ஷேரா பிரிக்கிறார். ஒரு ஷேர் எவ்வளவுன்னா 25 ரூபாய். ஒரு பங்கு உங்ககிட்ட 25 ரூபாய் என்ன இருந்தா என்ன பண்ணலாம்? ஒரு பங்கு வாங்கலாம். ஓகேங்களா? வர லாபத்துல நீங்க எத்தனை பங்கு வச்சிருக்கீங்களோ அவ்வளவு உங்களுக்கு காசு. புரியுதுங்களா? சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. கையில யார்ட்டையும் காசு கிடையாது. சோ வெளியில தான் என்ன பண்ணாங்கன்னா பங்கு வித்தாங்க. சரி, ஓகே. சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பங்கு வந்துட்டு 25 ரூபாய். சோ இந்த மாதிரி நிறைய பங்குகளை உருவாக்குனாங்க. சோ நிறைய பேர் வந்துட்டு பங்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வாங்குறதுல ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கப்பல் எங்க இருந்து எங்க போகும்னா இந்தியா டு, அதாவது தூத்துக்குடி டு கொழும்பு. ஓகேங்களா? தூத்துக்குடியில இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் இந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் யாரு தான் வாங்கணும்னா, ஒண்ணு தமிழ்நாட்டுக்காரனா இருக்கணும், இந்தியாக்காரனா இருக்கணும், இல்லையா இலங்கைக்காரனா இருக்கணும். ஓகேங்களா? இந்தியாவுக்கும் இலங்கைக்கு மட்டும்தான் எங்களுடைய கம்பெனி ஷேர்ஸ், நாட் ஃபார் ஆங்கிலேயர். ஆங்கிலேயர்களுக்கு நாங்க ஷேர்ஸ் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் யாருக்கு தான் ஷேரு? இலங்கையருக்கும் இந்தியர்களுக்கும். இந்தியர்கள் யாரா இருந்தாலும், தமிழர்கள் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாத்தீங்கன்னா ஷேர் வாங்கியிருந்தாங்க. ஓகேங்களா? எல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க. சோ யாரும் எடுக்காத ஒரு முயற்சியை வந்துட்டு வ.உ.சி எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை ப்ரொமோட் தான் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கு மட்டும்தான் எங்களுடைய ஷேர், மத்த யாருக்கும் எங்களுடைய ஷேர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கப்பல் தான் வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் 2 கப்பலா வாங்குறாரு. ஓகேங்களா? சோ அந்த கப்பல் வந்துட்டு பாத்தீங்கன்னா SS கலியா, SS லாவோ. ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நான் நோட்ஸ் எழுதி போடுறேன். ஓகேங்களா?
எஸ் கலியா, எஸ் சோ இந்த மாதிரி ரெண்டு கப்பலோட பெயர். ஓகேங்களா, இந்த ரெண்டு கப்பலையும் வாங்கி விடுறாரு. எங்க இருந்து? தூத்துக்குடி டு கொழும்பு. ஓகேங்களா, சோ இப்படி வாங்கி விடும்போது பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஒரு முக்கியமான 3 தலைவர்கள் உருவாகுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 முக்கியமான தலைவர்கள். சோ அவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பால், லால், பால். பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திர பால். சோ இது வந்து பிபின் சந்திர பால், இது பாலா கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய். ஜஸ்ட் நான் இதை ஃபுல்லாக எலாபரேட் பண்றேன். ஒரு 3 முக்கியமான தலைவர்கள் உருவாகுறாங்க. ஓகேங்களா, முக்கியமான தலைவர்கள். சோ ஏன் இவங்களை நான் முக்கியமான தலைவர் சொல்றேன்னா அது நீங்க இந்த மாதிரி பின்னொரு நோட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, சோ இந்த சுதேசி மூவ்மெண்ட் டைம்ல காங்கிரஸ் கட்சி இருந்ததா? காங்கிரஸ் கட்சி 1885 ஸ்டார்ட் பண்ணாங்க. சுதேசி மூவ்மெண்ட் 1906 தான். வங்க பிரிவினை 1905. ஓகேங்களா, சோ இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இருந்தது. காங்கிரஸ்ல 2 விதமா இருந்தாங்க. என்னென்னது? மாடரேட், எஸ்ட்ரீமிஸ்ட். மிதவாதிகள், தீவிரவாதிகள். பயங்கரவாதி வேற. ஓகேங்களா, மிதவாதிகள், தீவிரவாதிகள். சோ இதுல தீவிரவாதிகள்னா அவங்களுடைய கொள்கையில தீவிரமா இருப்பாங்க. மிதவாதிகளுடைய பாலிசி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்ன பாலிசி? ட்ரிபிள் பி பாலிசி. என்னது? பிரேயர், பெட்டிஷன், ப்ரொடெஸ்ட். சோ அவங்களுக்கு போனா ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பிரேயர் பண்றது, அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட் பண்றது. சோ இந்த மாதிரி அணுகுமுறை அவங்களோடது. அங்க இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து பிச்சை எடுக்கும் பெக்கர் பாலிசி அப்படின்னு சொன்னாங்க. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது, மன்றாடுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் வேண்டாம். சோ அவங்களோட நம்ம போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோ ஒரு முக்கியமான தலைவர்கள்லாம் தனியா உருவாகுறாங்க. அந்த தலைவர்கள் தான் மாடரேட். ஓகேங்களா, சோ அவங்க பாத்தீங்கன்னா எஸ்ட்ரீமிஸ்ட். ஓகேங்களா, சோ அவங்க தான் தீவிரவாதிகள். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கொள்கையில தீவிரமா இருக்காங்க. அந்த தீவிரவாதிகளுக்கு தலைவர் தான் யாருன்னா திலகர். ஓகேங்களா, பால கங்காதர திலகர். மிதவாதிகளுக்கு தலைவர் யாரு? கோகலே. கோகலே யாரோடைய அரசியல் குரு? காந்தியோடைய அரசியல் குரு. ஓகேங்களா, காந்தியோடைய அரசியல் குரு யாரு? கோகலே. புரியுதுங்களா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிதவாதிகள், தீவிரவாதிகள் ரெண்டா வந்துருச்சு. மிதவாதிகளுடைய தலைவர் யாரு? கோகலே. தீவிரவாதிகளுடைய தலைவர் திலகர். ஓகேங்களா, சோ அந்த தீவிரவாதிகளுடைய தலைவர் தான் இந்த ஒரு 3 தலைவர்கள்ல இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மிதவாதிகளுக்கு எந்த விதமான ரோலும் இல்லை காந்தி வராத வரைக்கும். காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் மிதவாதிகள் ஃபேமஸ் ஆனாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளுடைய ஆதிக்கம் தான் காங்கிரஸ்ல இருந்தது. இந்த மிதவாதிகள் என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா பெட்டிஷன் கொடுப்பாங்க, பிரேயர் பண்ணுவாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, தீவிரவாதிகள்லாம் தீவிரமா போராடுவாங்க. இந்த சுதேசி மூவ்மெண்ட்டை தீவிரமா ஆதரிச்சாங்க யாரு? தீவிரவாதிகள். புரியுதுங்களா? காங்கிரஸ்ல 2 பிரிவு, மிதவாதிகள், தீவிரவாதிகள். சோ இந்த சுதேசி மூவ்மெண்ட்டை ஆதரிச்சு அதிக லெவலுக்கு கொண்டு போனது யாரு? தீவிரவாதிகள். ஓகேங்களா, சோ இவங்கள முக்கியமான 3 தலைவர்கள் பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால். சோ இப்ப இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவா இந்த சுதேசி மூவ்மெண்ட் போகுதோ அந்தந்த ஏரியாவுக்கு நம்ம போயிட்டு அவங்கள நம்ம மேலும் ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஓகேங்களா, சோ மேலும் நம்மள ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கப்பல் வாங்கி விடுறாரு அப்படின்ற ஒரு செய்தி கேட்டு யாரு வராருன்னா பிபின் சந்திரபால் எங்க வராரு? மெட்ராஸ் மாகாணத்துக்கு வராரு. புரியுதுங்களா? 3 முக்கியமான தலைவர்கள் சுதேசி மூவ்மெண்ட் காலகட்டத்துல உருவாகுறாங்க. சுதேசி மூவ்மெண்ட் எங்க நல்லா போகுதோ அங்க நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்படி நல்லா போறது எங்க? மெட்ராஸ். ஓகேங்களா, சோ மெட்ராஸ்ல நல்லா மெட்ராஸ் மாகாணம். ஓகேங்களா, சோ நான் தூத்துக்குடி மட்டும் சொல்ல, மெட்ராஸ் மாகாணம். அந்த மெட்ராஸ் மாகாணத்துக்கு யாரு வரா? பிபின் சந்திரபால் வராரு. சோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகேங்களா, இவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வஉசி வந்து சிறைக்கு போறதுக்கே இவர் தான் ரீசன் ஆயிடுவாரு. ஓகேங்களா, சோ அதனால தான் சொல்றேன். சோ இவர் இப்போ வராரு பிபின் சந்திரபால். சோ பிபின் சந்திரபால் வராங்க. ஓகேங்களா, சோ பிபின் சந்திரபால் எங்க வராங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்துக்கு வராரு. சோ வந்த உடனே பாத்தீங்கன்னா இவர் வந்து முக்கியமான தலைவர்கள். ஓகேங்களா, தீவிரவாதிகள்ல வஉசியும் தீவிரவாதி தான். தமிழ்நாட்டுடைய தீவிரவாதி, காங்கிரஸோடைய தீவிரவாதிகள்ல ஒருத்தவர், அதாவது எஸ்டிமிஸ்ட். ஓகேங்களா, சோ எஸ்டிமிஸ்ட்ல வஉசியும் ஒரு ஆள். சோ சென்ட்ரல்ல இருந்து ஒருத்தவங்க வந்த உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா போயிட்டு அவர்கிட்ட பேசுறாரு. பேசி என்ன பண்றாருன்னா ப்ரொமோஷன் நல்லா பண்றாரு. சோ அவர் நிறைய கூட்டத்துல கலந்துக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபால். ஒரு டைம் என்ன பண்றாங்கன்னா பிபின் சந்திரபாலை கைது பண்ணிடுறாங்க.
ஓகேங்களா. சோ இவர் இங்க போராட்டம் பண்ணதுக்காக பிபின் சந்திரபாலை அரெஸ்ட் பண்ணிட்டு பிபின் சந்திரபாலை ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா. 1908 1907 மார்ச் 1908 மார்ச் 9 அன்னைக்கு கைது. ஓகேங்களா. சோ ஆக்சுவலா கைது பண்ணி மார்ச் 9 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா. சோ பிபின் சந்திரபாலை கைது பண்ணிடுறாங்க இதுக்கு முன்னாடியே. சோ இவர் வந்து இங்க போராட்டம் பண்ணதான் கைது பண்ணி ரிலீஸ் பண்ணது எப்போ 1908 மார்ச் 9. சோ இதுதான் ரிலீசிங் டேட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரு ரிலீஸ் ஆகுறா? பிபின் சந்திரபால் விடுதலை ஆகிறாரு. சோ இந்த டேவை நாம கொஞ்சம் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ட்டு வஉசி என்ன பண்றாருன்னா இந்த டே தான் சுதேசி டே. ஓகேங்களா. சுதேசி தினம். அப்படின்னு கொண்டாடுறாரு. புரியுதுங்களா. சோ எந்த டே? மார்ச் 9. யாரோடைய விடுதலை? பிபின் சந்திரபாலோடைய விடுதலை. ஓகேங்களா. சோ பிபின் சந்திரபால் விடுதலை ஆனதை நான் சுதேசி தினமா கொண்டாடுறேன். ஏன்னா அவர் எதுக்காக உள்ள போனாரு? சுதேசத்தை பரப்புனதுக்காக உள்ள போனாரு. உள்ள போயிட்டு வெளியே வந்த அந்த தலைவருக்கு நான் சுதேசி தினமா கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் இவர் மேல ஒரு குற்றம் பாயுது, தேச துரோக குற்றம். ஓகேங்களா. சோ தேச துரோகம் குற்றம் பாயறதுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபாலோட ரிலீஸ். இப்போ புரியுதுங்களா. பிபின் சந்திரபால் வந்து இவரை ஜெயிலுக்கு போய் வச்சாருன்றது புரியுதா. சோ பிபின் சந்திரபால் என்னத்துக்காக வராருன்னா சுதேசி மூவ்மெண்ட் மெட்ராஸ்ல நல்லா போகுது, அதை மேலும் வலுப்படுத்தலான்னு வராரு. ஓகேங்களா. சோ வந்தவர் என்ன பண்றாரு? கூட்டத்துல பேசுறாரு. அவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி அவர் எப்ப ரிலீஸ் பண்றாங்க? 1908 மார்ச் 9. சோ அந்த டேவை என்னன்னு கொண்டாடுறாரு? சுதேசி தினம். யாரு கொண்டாடுறா? வஉசி. அதனால அவருக்கு என்ன குற்றம்? தேச துரோக குற்றம். சோ தேச துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு அவரு சிறைக்கு போயிடுறாரு. அவரை எப்ப கைது பண்றாங்கன்னா 1908 மார்ச் 12. 9ஆம் தேதி கொண்டாடுறாங்க. மார்ச் 12ல கைது. 3 நாள்ல கைது. ஓகேங்களா. சோ கைது பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு நீதிபதி பின்ஹே, ஜஸ்டிஸ் பின்ஹே என்ன பண்றாருன்னா இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாரு. ஓகேங்களா. ஸ்டார்டிங்ல வந்துட்டு இரட்டை ஆயுள் தண்டனை. இவர் கூட சுப்பிரமணிய சிவாவும் கைதாகிறாரு. அவருக்கு ஒற்றை ஆயுள் தண்டனை. ஓகேங்களா. சோ இரட்டை ஆயுள் தண்டனை, ஒரு ஆயுள் தண்டனை கிட்டத்தட்ட 20. ஓகே. ஒரு சவுண்ட் அதிகமா இருக்கா ப்ரோ? சரி, ஓகே. ஒரு ஆயுள் தண்டனைனா 20 வருஷம், இரட்டை ஆயுள் தண்டனைனா கிட்டத்தட்ட 40 வருஷம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு 6 மந்த் ஜெயில் சென்டென்ஸா மாத்திட்டாங்க. ஓகேங்களா. 6 மந்த் ஜெயில் சென்டென்ஸா மாத்திட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரை வெளியில விட்டுருக்காங்க 6 மந்த் முடிஞ்ச உடனே. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா சிறையில செக் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ செக் எடுத்து அவர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நலிவடைஞ்சுதான் வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்தோடனே பார்த்தா அவருடைய கம்பெனி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன், சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியே இல்லாம போயிடுது. காரணம் பிரிட்டிஷ்காரனுடைய அடக்குமுறை. சோ அவன் வந்துட்டு போராட்டம் எல்லாம் பண்ணிடலாம் நம்மள அடக்கலாம். என்ன பண்ணிருக்கான்னா இவர் வந்து 1 ரூபாய்க்கு விட்டாரு கப்பலை. ஓகேங்களா. பிரிட்டிஷ்காரன் அப்ப 2 ரூபா 5 ரூபான்னு விட்டுட்டு இருந்தான் தூத்துக்குடி டு கொழும்பு. இவர் என்ன பண்ணாருன்னா 1 ரூபாய்க்கு விட்டாரு. சோ இவனுக்கு போட்டியா பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணாங்கன்னா 50 காசுக்கு விட்டான். ஓகேங்களா. 50 பைசே. சோ அதை போட்டியா இது பண்ணி இந்த கம்பெனி என்ன பண்ணா ஃப்ரீயா விட்டது. ஓகேங்களா. சோ சாரி, இவங்க வந்து 50 பைசாக்கு விட்டாங்க. சோ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னா ஃப்ரீயாவே விட ஆரம்பிச்சிட்டான். சோ பிரிட்டிஷ்காரன் ஃப்ரீயா விட்டதால என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் பிரிட்டிஷோடைய அந்த சுதேசி அந்த கப்பல்ல தான் போக ஆரம்பிச்சாங்க. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷனை யாரும் யூஸ் பண்ணல. 50 காசு கொடுத்து கூட போக முடியாம சோ ஃப்ரீயாவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கப்பல் கம்பெனி கடைசியில இல்லாமலே போயிடுச்சு. வஉசி வெளியே வந்து சாப்பாட்டு கஷ்டப்பட்டு தான் இறந்து போனாரு. ஓகேங்களா. சோ இதான் வஉசியோட வரலாறு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா வஉசி வந்துட்டு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் இது பண்ணாருல. சோ அந்த வெற்றிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நிறைய நல்லது பண்ண ஆரம்பிச்சாரு. நிறைய அவருடைய அரசியல்ல ஈடுபாடு அதிகமாயிடுச்சு. சோ நம்மளும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு அங்கீகாரம் கிடைச்சதுன்னா நம்ம அடுத்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா. சோ அது வரைக்கும் வஉசி அப்படின்னா யாருன்னே தெரியாது. ஓகேங்களா. சோ இப்ப வஉசினா எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல அவர் தான் ஃபேமஸ் அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு. தனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா சோ இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா 1908 என்னது சூரத் ஸ்பிளிட். ஓகேங்களா. சூரத் பிளவு. ஓகே 1907 சூரத் பிளவு. ஓகேங்களா.
சோ இது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா சூரத் மாநாட்டுல நடந்திருக்கும். சூரத்ல ஒரு மாநாடு, காங்கிரஸோடைய செஷன். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், காங்கிரஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் ஒரு செஷனை கூட்டுவாங்க, கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி சூரத்ல 1907 அன்னைக்கு ஒரு செஷன் கூட்டப்பட்டது. ஓகேங்களா? ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. ஓகேங்களா? சோ அந்த மாநாட்டுல என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே வந்துட்டு பாத்தீங்கன்னா 1906ல உங்களுக்கு என்ன போயிட்டு இருக்கோம், சுதேசி மூவ்மெண்ட். இந்த சுதேசி மூவ்மெண்ட்ல யார் அதிகமா செயல்படுவா காங்கிரஸ்ல? மிதவாதிகளா தீவிரவாதிகளா? தீவிரவாதிகள். மாடரேட்டா எஸ்டிமிஷா? எஸ்டிமிஸ். ஓகேங்களா? சோ எஸ்டிமிஸ் தான் 1906ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தீவிரமா செயல்படுவாங்க. புரியுதுங்களா? சோ 1906ல அவங்க தீவிரமா செயல்பட்டோன்னே எல்லாரும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்னா அது தீவிரவாதிகளுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பம் உருவானது. சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா 1907 சூரத் ஸ்பிளிட் அப்போ மிதவாதிகள் தீவிரவாதிகளார சண்டை. ஓகேங்களா? சோ 2 பேத்துக்கு சண்டை நடக்குது காங்கிரஸ்ல. காங்கிரஸ் கட்சி 2ஆ பிரியுது. அதுக்கு பேர் தான் சூரத் பிளவு. ஓகேங்களா? சூரத் ஸ்பிளிட். ஏன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 2ஆ பிரியுது. என்னென்னவா பிரியுது? மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு பிரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சிக்குள்ளாரதான் பிரிவினை இருந்தது. சோ இருந்தாலும் ஒன்னா இருந்தாங்க. இப்ப என்னன்னு பிரிஞ்சுக்கிறாங்க, மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்ரூவலா பிரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? சோ 2 பேரும் பிரிஞ்சது 1907ல. சோ இந்த மாநாட்டுல யாரு கலந்துக்கிறாங்கன்னா 1906ல ஃபேமஸ் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வஉசி. வஉசிக்கு அழைப்பு வருது. ஓகேங்களா? சோ வஉசி எந்த பக்கம்னா தீவிரவாதிகள் பக்கம். சோ இந்த ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இனிமேட்டு காங்கிரஸ் நம்பி பிரயோஜனம் இல்ல, நம்ம வந்து இங்க நம்ம மெட்ராஸ்ல வந்துட்டு நம்ம ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா காங்கிரஸே 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 1885ல காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 20 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிருச்சு. சோ இனிமேட்டு காங்கிரஸ் எல்லாம் நம்ப கூடாது, நாமளே ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1907ல சூரத் ஸ்பிளிட் முடிச்சுட்டு மெட்ராஸ் வந்தவர் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. ஓகேங்களா? சோ இவருக்கு பேச தெரியாது, பேச்சாற்றல் மிக்க ஒருத்தவர் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக சுப்பிரமணிய சிவாவை செலக்ட் பண்றாரு. ஓகேங்களா? சோ சுப்பிரமணிய சிவாவுக்கும் வஉசிக்கு அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் வருது. ஓகேங்களா? சோ சுப்பிரமணிய சிவாவை என்ன பண்றாருன்னா கூப்பிடுறாரு. அவர் ஒரு வக்கீல். சோ அவர் கூப்பிட்டு 2 பேரும் அங்கங்க மேடைகள்ல கூட்டம் போடுறது, மேடையில பேசுறது, அப்படி இப்படின்னு இவங்க கட்சி பேர்லாம் வைக்கல, பட் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையில கூட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் கப்பல் வாங்கி விட்டதாலதான். அதனாலதான் அவருடைய பேர் வெளியே தெரிஞ்சிருக்கு. அவர் கூட்டம் போட்டா எல்லாரும் போறாங்க. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு சக்சஸ் கிடைச்சா அதை புடிச்சிட்டு மேலே ஏறதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் இவரும் மேலே ஏறினாரு. ஆனா விதி பயனா கீழே இறங்கிட்டாரு. ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு கூட்டம் கூட்டி எல்லாத்திட்டையும் பேசுறாரு. சோ இவரும் ஃபேமஸா வளர்ந்துட்டே இருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா மதுரையில கோரல் அப்படியே ஒரு நூற்பாலை, நூற்பாலையோட பேரு கோரல். கோரல்னா என்னது? கோரல்னா தமிழ்ல சார் பவளப்பாறை. ஓகேங்களா? கோரல்னா தமிழ்ல பவளப்பாறை, இங்கிலீஷ்ல கோரல். ஓகேங்களா? நான் எழுதிருக்கிறது கோரல்னு எழுதிருக்கேன், பட் அது இங்கிலீஷ் வேர்ட். ஓகேங்களா? பவளப்பாறை. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பேர் வைக்கும்போது வித்தியாசமா தான் வைப்பாங்க. இந்த நூற்பாலைக்கு என்னன்னு பேர் வச்சிருக்காங்க? கோரல். கோரல்னா என்னன்னா பவளப்பாறை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பவளப்பாறைன்றது என்னது? மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேங்களா? சோ அந்த பிளேஸ்ல தான் மீன்களுக்கு தேவையான தட்பவெப்பம், சோ சூரிய ஒளி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சலைனிட்டின்னு சொல்லுவாங்க, சோ சால்ட் தன்மை, ஓகேங்களா, உப்பு தன்மை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்ல தான் அதிகமா இருக்கும். அந்த பிளேஸ் தான் மீன்களுடைய அபிவிருத்தி அதிகமா இருக்கும். அங்கதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷர்மேன் எல்லாம் போயிட்டு மீன் பிடிப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கச்சத்தீவு. சோ கச்சத்தீவுல தமிழ்நாடு போயிட்டு மீன் பிடிக்கிறாங்கல்ல, சோ இலங்கை படை வந்து தமிழ்நாடு படையை சுட்டுக் கொள்றாங்கன்னு இது பண்றாங்கல்ல. ஏன் இங்க இருந்து கச்சத்தீவு வரைக்கும் போறாங்கன்னா அங்கதான் கோரல் அதிகமா இருக்குது, அங்கதான் மீன்களுடைய இனப்பெருக்கம் அதிகமா இருக்குது, அதனாலதான் அங்க போய் பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ எதை பேஸ் பண்ணி இந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல, நான் கோரலுக்கான எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த நூற்பாலையோட பேர் என்னது? கோரல் நூற்பாலை. ஓகேங்களா? பேர் மட்டும்தான் கோரல். ஓகேங்களா? அதை மீன் பேஸ் பண்ணி எல்லாம் வச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? கோரல் நூற்பாலை. இந்த நூற்பாலையில ஒரு பிரச்சனை போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் டைமா வேலை வாங்குறாங்க லேபர்ஸ். ஒண்ணு. ஓகேங்களா? சோ லேபர்ஸ்க்கு வந்துட்டு போனஸ் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2. 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா லேபர்ஸோட சேலரி ஒழுங்கா தரது இல்ல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி லேபர்ஸுக்கு பிரச்சனை போகுது. இந்த பிரச்சனை யார்கிட்ட சொன்னா சரியாகும் அப்படின்னு சொன்னும் போது இப்ப யார் தான் ஃபேமஸா இருக்கா? வஉசி. ஸ்ட்ரெயிட்டா வஉசி சுப்பிரமணிய சிவாகிட்டையும் போய் சொல்றாங்க. சோ உடனே என்ன பண்றாங்கன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் 2 பேரும் போராட்டம் பண்றாங்க. அந்த தொழிலாளிகளுக்கு ஆதரவா அந்த மில்லுக்கு எதிரா. ஓகேங்களா? கோரல் நூற்பாலை மில்லுக்கு எதிரா தொழிலாளர்கள் கூட சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிருந்தா ஜெயிச்சிடுறாரு.
ஓகேங்களா. சோ ஜெயிச்சு அந்த உழைப்பாளர்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு நீதி வாங்கி தராரு. ஓகேங்களா. சோ இப்ப நீதி வாங்கி தந்தோடனே இவருடைய புகழ் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. கப்பல் வாங்கி விட்டுருக்காரு. சோ ஒரு தொழிலாளர்களுக்காக நின்னு ஜெயிச்சிருக்காரு. ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு பெரிய ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவர் எப்படியே விட்டா இவர் ஒண்ணும் பண்ண முடியாது, இவர் எப்படியாவது ஒடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல எல்லாம் தலைவர் தானா போய் மாட்டிக்கிட்டாரு. ஓகேங்களா. பிபின் சந்திரபால் வெளியே வந்தாருன்னா கம்முன்னு விட்டுருக்கலாம். அந்த டேவை போய் சுதேசி டேவா ஏன் கொண்டாடணும்? சோ அதை கொண்டாடுறதுக்காக தான் அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி அவரை உள்ள போட்டு இரட்டையாள் தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. ஓகேங்களா. சோ புரிஞ்சுதுங்களா வஉசி? ஓகேங்களா. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சூரத் வங்கப்பிரிவினுடைய எதிரொலி சுதேசி மூவ்மெண்ட். அந்த சுதேசி மூவ்மெண்ட்ல தமிழ்நாட்டுல நடந்த பிரச்சனைகள், தமிழ்நாட்டுல நடந்த ப்ராப்ளம்ஸ், போராட்டங்கள், இது எல்லாமே. ஓகேங்களா. சோ இது ஓகேவா? கதை ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நோட்ஸ் எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. சுதேசி நீராவி கப்பல். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன். ஓகேங்களா. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன். சோ இதனுடைய தலைவர் ஃபவுண்டர் யாருன்னா பாண்டித்துரையார். யார் இந்த பாண்டித்துறைன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவனவர். மதுரையில 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவனம் தான் இந்த பாண்டித்துறையார். ஓகேங்களா. சோ சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அக்டோபர் 16, 1906. ஓகேங்களா. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த டேட் எழுதிக்கோங்க. அக்டோபர் 16, 1906. ஓகேங்களா. சோ இதே அக்டோபர் 16, 1905 தான் என்னவா இருக்கும்? வங்காளம் பிரிஞ்சது. ஓகேங்களா. 1906, 1905 அக்டோபர் 16 வங்காளம் பிரிவினையானது. வங்காளம் பிரிவினை அறிவிக்கப்பட்டது ஜூலை 19. சார் தயவு செஞ்சு இதை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ இது அக்டோபர் 16, 1906 அன்னைக்கு தான் என்ன ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன். அதாவது என்னன்னா கர்சனுக்கு சவால் விடுற மாதிரி, நீ என்னைக்கு வங்காளத்தை பிரிச்சியோ அதே நாள் அன்னைக்கு அடுத்த வருஷத்துல நான் என்ன ஸ்டார்ட் பண்றேன்? கப்பலை ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா. புரியுதுங்களா? சரி, ஓகே. சோ இதனுடைய செயலாளர் செக்ரட்டரி. சார் நான் ஷார்ட்டா எழுதுறேன், வஉசி, வஉ சிதம்பரம் பிள்ளை. ஓகேங்களா. வஉசி தான் இதனுடைய செக்ரட்டரியா வந்திருக்காங்க. சோ இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் மொத்தம் எவ்வளவு காசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம். சோ எவ்வளவு பங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,000 ஷேர்ஸ். ஓகேங்களா. 40,000 பங்குகள். ஒரு பங்கு எவ்வளவுன்னா 25 ரூபாய். ஒரு பங்கு 25 ரூபாய். ஓகேங்களா. சோ ஒரு பங்கு வாங்கணும்னா நீங்க 25 ரூபாய் கொடுத்தா போதும். அதிக பங்குகள் யார்கிட்ட இருந்ததுன்னா பாண்டித்துரைட்டையும் பிளஸ். சார் அதிக பங்குல ஃபர்ஸ்ட் யார் எழுதுறீங்க? பாண்டித்துரை ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. செகண்ட் ஹாஜி முகமது பக்கீர். ஓகேங்களா. சோ அதிக பங்குகள் 2 பேர்த்திட்ட இருந்தது. ஒன்னு பாண்டித்துரையார்கிட்ட, இன்னொன்னு ஹாஜி முகமது பக்கீர். ஓகேங்களா. சரி, ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்பெனி வந்துட்டு ஃபேமஸ் ஆயிடுது. சோ எத்தனை கப்பல் வாங்குறாங்கன்னா 2 கப்பல். என்னென்ன கப்பல்? SS கலியா, SS லாவோ. சோ இந்த 2 கப்பல் வந்துட்டு வாங்குறாங்க. ஓகேங்களா. இந்த 2 கப்பலையும் என்ன பண்றாங்கன்னா எங்க இருந்து எங்க வரைக்கும் இயக்குறாங்க? தூத்துக்குடி டு கொழும்பு. சார் இங்கிலீஷ்ல அதே மாதிரி தான் சார். ஷிப்போட நேம் வந்துட்டு SS கலியா, SS லாவோ, ஹாஜி முகமது பக்கீர். ஓகேங்களா. ஹாஜி முகமது பக்கீர். ஓகேங்களா. சோ தூத்துக்குடி டு கொழும்பு வரைக்கும் அந்த கப்பல் போகுது. ஓகேங்களா. தூத்துக்குடி டு கொழும்பு. சோ அந்த கப்பல் வந்துட்டு பாத்தீங்கன்னா சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய லாபம் எல்லாம் கிடையாது. சோ என்ன ஒன்னா பிரிட்டிஷோடைய கப்பல்ல யாரும் ஏறக்கூடாது, நம்மளோட சுதேசி கப்பல்ல எல்லாம் போனா நல்லா இருக்கும் அப்படின்ற உயர்ந்த நோக்கோட தான் இது பண்ணாங்க. இந்த பங்குகள்லாம் இருக்குல்ல, இந்த பங்குகள்லாம் விற்கிறதுக்கு இந்திய லெவல்ல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா நமக்கு பாலகங்காதர திலகர். ஜஸ்ட் இதை காதுல மட்டும் கேட்டுக்கோங்க. திலகர் ஹெல்ப் பண்ணாரு. திலகர் என்ன ஹெல்ப் பண்ணாருன்னா அவர் 2 மேகசின் வச்சிருந்தாரு, 2 பத்திரிகை. ஓகேங்களா. சோ என்னென்ன பத்திரிகை? கேசரி, மராட்டா. கேசரின்றது என்ன லாங்குவேஜ்? மராட்டா. கேசரி மராத்திய லாங்குவேஜ், மராத்தா ஆங்கிலம். சோ இதை மட்டும் சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. திலகருடைய 2 மேகசின். திலகருடைய பத்திரிகை 2. ஓகேங்களா. பத்திரிகைன்னா நியூஸ் பேப்பர். ஓகேங்களா. 2 நியூஸ் பேப்பர். 1 கேசரி. கேசரின்னா என்ன சார்? கேசரி மதியம் சாப்பிட்டீங்களே? இல்ல அவர் மதியம் சாப்பிட்டதுன்னு சொன்னாரு.
அதான் நான் சொல்றேன் சார். நியூஸ் பேப்பர் சொல்லுங்க. விக்கிறதுக்கு ஹெல்ப். சரி, ஓகே ஓகே. கேசரி ஓகேங்களா. கேசரின்ற ஒரு பத்திரிகை. கேசரினா சிங்கம்னு அர்த்தம் ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மராத்தா. இதுல ஒவ்வொன்றும் என்னென்ன லாங்குவேஜ்ன்றதுதான் முக்கியம். கேசரின்றது என்ன லாங்குவேஜ்னா மராத்தியம். மராத்தா என்ன லாங்குவேஜ்? ஆங்கிலம், இங்கிலீஷ். சோ இந்த ரெண்டு மேகசின் எந்தெந்த லாங்குவேஜ்ல வரும்னு பாத்தீங்கன்னா கேசரி எந்த லாங்குவேஜ்ல வரும்? மராட்டிய மொழியில. மராத்தா எந்த லாங்குவேஜ்ல வரும்? ஆங்கிலத்துல வரும். புரியுதுங்களா? சோ இந்த லாங்குவேஜ்ல வரக்கூடிய பத்திரிகை. இந்த பத்திரிகையில என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி சவுத் இந்தியாவுல ஒரு பையன் ஒரு கப்பல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அந்த கப்பல் கம்பெனில வந்து பங்குகள் இருக்குது. ஒரு பங்கு 25 ரூபா தான், எல்லாரும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகசின்ல எழுதுறாரு. இது ஒரு வகையான ஹெல்ப் தானே. ஏன்னா திலகருடைய மேகசின் எல்லாரும் வாங்கி படிப்பாங்க ஓகேங்களா. இந்த பங்குகளை விற்கிறது அவரு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் இது காதுல மட்டும் கேட்டுக்கோங்க ஓகேங்களா. சரி, ஓகே. சோ இந்த மாதிரி பங்குகள்லாம் விற்கப்பட்டு இவர் ஃபேமஸா வளர்ந்துடுறாரு ஓகேங்களா. சோ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த டைம்ல 1900 சோ 3 தலைவர்கள் உருவாகுறாங்க ஓகேங்களா. சோ அந்த தலைவர்கள் எழுதிக்கோங்க. பால், லால், பால். பால், லால், பால் ஓகேங்களா. சோ அந்த பால் யாருன்னா பால கங்காதர திலகர். இந்த லால் யாருன்னா லாலா லஜபதி ராய். இந்த பால் யாருன்னா பிபின் சந்திர பால் ஓகேங்களா. சோ இந்த 3 முக்கியமான தலைவர்கள் உருவாக்குனாங்க. யாருன்னா பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திர பால் ஓகேங்களா. சோ இந்த 3 தலைவர்கள் உருவாகுறாங்க. இந்த 3 தலைவர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால கங்காதர திலகர், பிபின் சந்திர பால், லாலா லஜபதி ராய் ஓகேங்களா. சோ இந்த 3 தலைவர்கள் உருவாகுறாங்க. இந்த 3 தலைவர்களும் பாத்தீங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட்டுக்காக தங்களுடைய அர்ப்பணிப்பை செலுத்துறாங்க. சோ அப்படி சுதேசி மூவ்மெண்ட் எந்தெந்த ஏரியாவில ஃபேமஸா இருக்கோ அந்தந்த ஏரியாவுக்கு நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம். நம்ம பேச்சு மூலியமா அவங்கள வந்துட்டு இன்னும் மேலும் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க ஓகேங்களா. அப்படி மெட்ராஸ் மாகாணத்துக்கு வந்தது யாரு? பிபின் சந்திரபால். சோ பிபின் சந்திரபால் வராரு. வந்து கைது நடக்குது. சோ அதெல்லாம் விட்டுருங்க. அந்த கைதின் மூலியமா திரும்ப அவர் வந்து ரிலீஸ் பண்ணது எப்பன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தலைவர் யாருன்னா பிபின் சந்திரபால் ஓகேங்களா. சோ இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாகாணத்துக்கு போறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி பிபின் சந்திரபால் மெட்ராஸ் மாகாணத்துக்கு வராரு, மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டத்துல கலந்துக்கிறாரு. அந்த கூட்டத்தின் விளைவா அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. சோ சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ரிலீஸ் ஆகி வெளியே வராரு 1908 மார்ச் 9 அன்னைக்கு. சோ இந்த டேவை என்ன டேன்னு கொண்டாடுறாங்க? சுதேசி டே ஓகேங்களா. எழுதிக்கோங்க. சுதேசி தினம். சுதேசி தினமா கொண்டாடுறாங்க. சோ இந்த டேவை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க ப்ரமோட் பண்ணதுக்காக இவர் மேல ஒரு குற்ற வழக்கு. சோ தமிழ்ல எழுதிக்கோங்க. சோ தேச துரோக குற்றம் ஓகேங்களா. எழுதிக்கோங்க. தேச துரோக குற்றம். தேச துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு இவர் வந்து சிறையில் அடைக்கிறாங்க. எப்ப கைது பண்றாங்க? 1908 மார்ச் 12 9 கொண்டாடுறாரு. மார்ச் 12 அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு அரெஸ்ட் ஓகேங்களா. சோ இவருக்கு எப்ப தீர்ப்பு வழங்குறாங்கன்னா 1908 ஜூலை 7. சோ தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் ஓகேங்களா. சோ தீர்ப்பு வழங்குறாங்க. சோ தீர்ப்பு என்ன சொல்றாங்க? 2 லைஃப் சென்டென்ஸ், இரட்டை ஆயுள் தண்டனை ஓகேங்களா. நான் சொல்றேன் சார். சோ தீர்ப்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா 1908 ஜூலை 7 அன்னைக்கு வழங்குறாங்க. சோ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 2 லைஃப் சென்டென்ஸ், இரட்டை ஆயுள் தண்டனை ஓகேங்களா. சோ இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தது யாருன்னா ஜஸ்டிஸ் பின்ஹே, நீதிபதி பின்ஹே. நீதிபதி பின்ஹே ஓகேங்களா. ஜஸ்டிஸ் பின்ஹே அப்படின்றவர் தான் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கிறாரு. சோ இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை, இவருடைய ஃப்ரெண்டான சுப்பிரமணிய சிவாவுக்கு ஒரு ஆயுள் தண்டனை பிளஸ் நாடு கடத்துறது ஓகேங்களா. சோ நீங்க 1 லைஃப் சென்டென்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க ஓகேங்களா. வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. சோ சுப்பிரமணிய சிவாவுக்கு ஒற்றை ஆயுள் தண்டனை ஓகேங்களா. ஒற்றை ஆயுள் தண்டனை ஓகேங்களா. சுப்பிரமணிய சிவாவுக்கு ஒற்றை ஆயுள் தண்டனை, இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. கடைசியில் இது என்னவா மாறுதுன்னா 6 month ஜெயில் சென்டென்ஸ், 6 மாத கடுங்காவல் தண்டனை. சார் இங்கிலீஷ்ல 6 month ஜெயில் சென்டென்ஸ், 6 மாத கடுங்காவல் தண்டனைய குறைக்கப்படுது ஓகேங்களா. 6 மாத 2 பேத்துக்குமே சார்
புரியல? முழுசா அனுபவிக்கல. அதுக்கப்புறம் மேல்முறையீடு போட்டு 6 மாத கடுங்காவல் தண்டனை குறைக்கப்பட்டது. 6 month 6 மாத கடுங்காவல் தண்டனை. சோ எந்த சிறையில் அடைக்கப்பட்டாரு? கோவை. பிளேஸ் கோவை கண்ணனூர். எழுதிக்கோங்க. சோ கோவையில கண்ணனூர் அப்படின்ற பிளேஸ்ல. ஓகேங்களா? சோ நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன், எழுதிக்கோங்க. கோவை கண்ணனூர் சிறையில 6 மாசம் கடுங்காவல் தண்டனை. அப்பதான் பாத்தீங்கன்னா செக்கெழுக்க வைக்கிறாங்க. ஓகேங்களா? செக்கெழுத்து செம்மல் அப்படின்ற ஒரு பட்டம் இவருக்கு அப்பதான் வருது. ஓகேங்களா? செக்கு இழுக்கிறாரு, அந்த செக்கு இன்னுமே இருக்குது. ஓகேங்களா? சோ ஆஃப்டர் தட் விடுதலையாக தொழுநோயால விடுதலையாகிறாரு. ஓகேங்களா? தொழுநோய் வந்துடும் சீக்கிரமாவே. அவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு. தொழுநோய் லெப்ரசி. ஓகேங்களா? சோ தொழுநோய் வந்ததுக்கு அப்புறம் வெளியே வராரு. வெளியே வந்தோடனே எங்கேயும் வேலை இல்லை. சோ வேலை இல்லாம வறுமையில இறந்து போறாரு. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் சுப்பிரமணிய சிவாவுடைய கதை. சோ இதை தாண்டி அந்த கோரல் நூற்பாலை அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா இது வரைக்கும்? சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வாவுசியோட ஃபுல் டேட்டா பார்த்தாச்சு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த சூரத் ஸ்பிளிட், அதுக்கப்புறம் வாவுசி இங்க வந்து ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுவாரு. வாவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஃப்ரெண்ட் ஆவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கோரல் நூற்பாலை அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ஸ்டோரி சொல்லிடுறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. 1908 இதை மட்டும் எழுதிக்கோங்க. 1907 1907 சூரத் பிளவு, சூரத் ஸ்பிளிட். சோ என்னவா பிரியும்னா மிதவாதி தீவிரவாதி அப்படின்னு 2ஆ பிரிஞ்சிருவாங்க காங்கிரஸ் கட்சி. ஓகேங்களா? சோ திரும்ப காங்கிரஸ் கட்சி எப்போ ஒண்ணு சேரும்? 1916 அதை நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ மிதவாதி தீவிரவாதின்னு காங்கிரஸ் கட்சி 2ஆ பிரிஞ்சிடும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதி சைட்ல தான் இங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. வாவுசி, சுப்பிரமணிய சிவா, சோ இன்னும் நிறைய பேர். ஓகேங்களா? இங்க சுரேந்திரநாத் ஆரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோ எல்லாரும் பாரதியார். ஓகேங்களா? இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளா தான் இருப்பாங்க. சோ இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய மவுஸ் அதிகமாயிடுச்சு. இந்த டைம்ல தான் கோரல் நூற்பாலை பிரச்சனை. எழுதிக்கோங்க. கோரல் நூற்பாலை ஸ்ட்ரைக், வேலை நிறுத்தம் 1908. சோ இதுலயும் ஒரு சக்சஸ் ஆயிடுவாரு. ஓகேங்களா? சோ இதுல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை எப்படியாவது நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா? 1908 கோரல் நூற்பாலை பிரச்சனை. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வாவுசிக்கு நடந்த ஒரு சக்சஸ் ஆன ஒரு இதுதான். ஓகேங்களா? சோ வாவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஃப்ரெண்டு. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அவ்வளவுதான் நமக்கு சுதேசி மூவ்மெண்ட். வங்க பிரிவினை அவ்வளவுதான். கடைசியா வங்காளம் எப்போ ஒன்னா ஜாயிண்ட் ஆகும்னா எழுதிக்கோங்க. வங்காளம் இணைந்தது 1911. சோ பிரிவினையால நிறைய சண்டைகள் வருதுன்னு சொல்லிட்டு வங்காளத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1911 இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சுதா? சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை பார்த்தாச்சு. வங்க பிரிவினை தொடர்ச்சியா சுதேசி மூவ்மெண்ட். தமிழ்நாட்டுல சுதேசி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த காலகட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1914 இருந்து 1918 வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலக போர் நடந்தது. ஓகேங்களா? சோ முதல் உலக போர். சோ இதை ஜஸ்ட் மட்டும் எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. இதனுடைய எலாபரேஷன் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஹிஸ்டரி சார் நடத்திடுவாரு. இதனுடைய பின்விளைவு என்ன ஆகுன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? சோ இந்த காலகட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1916. சோ நமக்கு முக்கியமான ஒரு இயர். இங்க என்ன நடக்குன்னா லக்னோ ஒப்பந்தம், லக்னோ பேக்ட். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல லக்னோ பேக்ட், தமிழ்ல லக்னோ ஒப்பந்தம். ஓகேங்களா? சோ லக்னோ ஒப்பந்தம் என்ன நடந்திருக்கும்னா 3 விஷயம் நடந்திருக்கும். ஓகேங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன 3 விஷயம்ன்றதை நான் இப்பவே சொல்லிடுறேன். காங்கிரஸ்ல மிதவாதி தீவிரவாதி மாடரேட் எஸ்எம்எஸ் பிரிஞ்சாங்க. எப்போ? சூரத் ஸ்பிளிட் 1907 சூரத் பிளவப்போ மிதவாதி தீவிரவாதி பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப அவங்க 2 பேரும் என்ன ஆகுறாங்க? ஒண்ணு சேர்றாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே நான் 1906 டாக்காவுல முஸ்லீம் லீக்னு ஒண்ணு கட்சி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே காங்கிரஸ் கூடவே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா காங்கிரஸோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? சோ இப்போ காங்கிரஸ் முஸ்லீம் லீக் 2 பேரும் எதிரி தானே. சோ அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. புரியுதுங்களா? காங்கிரஸ்ல 2 பிரிவு வந்தது. என்னது? மிதவாதி தீவிரவாதி. இது 2 பிரிஞ்சது எப்போ? 1908 சூரத். ஓகேங்களா? சூரத் அப்ப 2 தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. 1907 சூரத்ல 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? இந்த பிரிஞ்ச 2 பேரும் ஒன்னா சேர்ந்தது 1916. இது ஒரு விஷயமா. 2வது விஷயம், காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்தாங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா காந்தியும் நேருவும் சந்திச்சாங்க. காந்தியும் நேரும் முத சந்தித்தது 1916 லக்னோ ஒப்பந்தத்துல. ஓகேங்களா? சோ இந்த 3 விஷயம் தான் நடந்திருக்கும். நான் ஷார்ட்டா எழுதுறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ 3 விஷயம் என்ன நடந்தது? மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒண்ணு சேர்ந்தாங்க. மாடரேட் எஸ்டிமிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆனது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ஜாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேருவும்
காந்தியும் மீட் பண்ணாங்க. ஓகேங்களா? மிதவாதி தீவிரவாதி இணையறாங்க. நெக்ஸ்ட் நேருவும் காந்தியும் சந்திச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு நமக்கு பாத்தீங்கன்னா 1916 நடந்த விஷயம். சோ 1916 இது மட்டும் தான் நடந்ததா கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்தது. அதுதான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1916 ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல நமக்கு வந்துட்டு ஒரு கேர்ள், ஓகேங்களா? சோ அந்த கேர்ள் வந்துட்டு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணதால தமிழ்நாட்டுல முதல்ல காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவரா 1917 செலக்ட் ஆயிருக்காங்க. யாரு? அன்னி பெசன்ட். ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கள பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். 1916 தன்னாட்சி இயக்கம், இங்கிலீஷ்ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம். ஓகேங்களா? சோ புரியுதா இது வரைக்கும்? சோ இப்ப இந்த தன்னாட்சி இயக்கத்தை பத்தி நான் ஸ்டோரி சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸ்டோரி சொன்னதுக்கு அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். சோ தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா, சோ எல்லாம் கவனிங்க. ஓகே, தன்னாட்சி இயக்கம். சோ தன்னாட்சினா என்னன்னா சுய ஆட்சி. என் வீட்டை நானே ரூல் பண்ணிக்கிறேன், என்னோட ஹோம நான் ரூல் பண்ணிக்கிறேன் அப்படின்றது பேர் தான் தன்னாட்சி. ஓகேங்களா? சோ தன்னாட்சி இயக்கத்தை வந்து யாரு கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் கேட்கறாங்க. சோ அகில இந்திய லெவல்ல யார் கேட்கறாங்கன்னா திலகர். ஓகேங்களா? சோ நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல யார் கேட்கறாங்கன்னா அன்னி பெசன்ட். சாரி, ஓகே, அன்னி பெசன்ட். ஓகேங்களா? தமிழ்நாட்டு லெவல்ல அன்னி பெசன்ட். ஓகேங்களா? சோ இவங்க தான் ஹோம் ரூல் கேட்கறாங்க. அன்னி பெசன்ட் தமிழ்நாட்டுக்கு வந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதை. ஓகேங்களா? சோ அந்த அன்னி பெசன்ட் பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த ஹோம் ரூல்ல ஒண்ணும் கிடையாது, 2 பேர் கேட்கறாங்க. ஒண்ணு இந்திய லெவல்ல திலகர், தமிழ்நாட்டு லெவல்ல அன்னி பெசன்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த ஹோம் ரூல் பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கேன். சொந்த நாடை, என்னோட நாட்டை நானே ரூல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது தமிழ்நாட்டை, மெட்ராஸ் மாகாணத்தை நான் ரூல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகேங்களா? சோ இதுதான் ஹோம் ரூல் மூவ்மெண்டோட ஓவர் வியூ. இதுல அன்னி பெசன்ட் வந்துட்டு எப்படி இங்க வந்தாங்க, ஒரு ஃபாரின் கேர்ள் இங்க வந்து எப்படி ப்ரொமோட் ஆனாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். அன்னி பெசன்ட். ஓகேங்களா? சோ இந்த அன்னி பெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்துல பிறந்த ஒரு பெண்மணி, ஐரிஷ். ஓகேங்களா? சோ ஐரிஷ்ல இருந்து இங்க வர்றதுக்கான காரணம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரம்ம ஞான சபை, தியோசோபிக்கல் சொசைட்டி. ஓகேங்களா? சோ ஒரு ஹிந்து மத அமைப்பு. இதுல தலைவரா தான் யாரு வராங்கன்னா அன்னி பெசன்ட். ஓகேங்களா? நான் ஏர் எல்லாமே சொல்றேன். சோ அன்னி பெசன்ட் வராங்க. அன்னி பெசன்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா தியோசோபிக்கல் சொசைட்டி நல்லா வளர்க்குறாங்க. சோ வளர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக இந்த ஹோம் ரூலை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 2 புத்தகத்தை எழுதுறாங்க, 2 மேகசின் நடத்துறாங்க, ஒரு குவாட்ஸ், ஒரு பழமொழி சொன்னாங்க. இது எல்லாமே நமக்கு கொஸ்டினா வரும். புரியுதுங்களா? சோ இது அத்தனையும் நமக்கு கொஸ்டினா வரக்கூடிய ஏரியா. 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட். இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை 2 பேர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அதை மட்டும் எழுதிக்கோங்க. திலகர், ஃபர்ஸ்ட் திலகர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட், செப்டம்பர் 3, 1906. சாரி 1916, செப்டம்பர் 3, 1913 அன்னி பெசன்ட். ஸோ இவங்களை மட்டும் தான் நம்ம டேட்டு மத்திய இயர் பார்க்கணும், ஏன்னா தமிழ்நாட்டில். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கான நிகழ்வு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சல, அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் டாபிக் அன்னி பெசன்ட் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு 1916 தன்னாட்சி இயக்கம் பார்த்தாச்சு. தன்னாட்சி இயக்கம் மெட்ராஸ்ல ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா அன்னி பெசன்ட், செப்டம்பர் 3, 1916. ஸோ யார் இந்த அன்னி பெசன்ட், ஃபாரின்ல இருந்து ஏன் இங்க வந்தாங்க, இங்க வந்து எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்கன்றத இப்போ 1 by 1 பார்க்கணும். அன்னி பெசன்ட் டாபிக் போட்டுக்கோங்க. அன்னி பெசன்ட் எந்த ஊர்னா அயர்லாந்து, ஐரிஷ். ஸோ இவங்க எப்ப தமிழ்நாட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு வராங்கன்னா, இந்தியா தமிழ்நாடு 2 ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இவங்க இந்தியாவில தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாங்க. ஓகேங்களா? எப்போ வராங்கன்னா 1893 மெட்ராஸ். ஓகேங்களா? இந்த 1893 வந்து ஒரு டிராவல் இயர். ஓகேங்களா? 1893 ஒரு டிராவல் வருடம். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்கவே பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஒண்ணு உங்களுக்கே தெரியும், அயர்லாந்துல இருந்து யாரு வரா, அன்னி பெசன்ட் மெட்ராஸ்ல இருந்து இங்க வராங்க. ஓகேங்களா? இது மட்டும் தான் இங்க வந்தது. மீதி 2 பேர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனது. ஓகேங்களா? சோ யார் யாருன்னு சொல்லுங்க. காந்தி தென்னாப்பிரிக்கா போனாரு இதே வருஷத்துல. சோ நெக்ஸ்ட் சார், விவேகானந்தர் எங்க போயிருப்பாரு, சிகாகோ. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு டிராவல் இயர். ஒருத்தவங்க ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, 2 பேரு இந்தியாவில இருந்து ஃபாரினுக்கு போயிருப்பாங்க. சோ இதே 1893 இயர் தான். ஓகேங்களா? அதனால இது ஒரு டிராவல் இயர்னு சொல்லுவாங்க. இங்க எதுக்காக அன்னி பெசன்ட் வராங்கன்னு பாத்தீங்கன்னா
பிரம்மஞான சபை தலைவராக. பிரம்மஞான சபைக்கு தலைவர் தேவை, அதனாலதான் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்ப என்ன பிரம்மஞான சபைனா என்னன்றது மட்டும் எழுதிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட். ஓகேங்களா? தியோசோபிக்கல் சொசைட்டி, சார் இங்கிலீஷ்ல தியோசோபிக்கல் சொசைட்டி. ஓகேங்களா? சோ இது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 1875. சார் இந்து மதத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா USA, அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்றாங்க. நிறுவனர் யாருன்னு பாத்தீங்கன்னா HS ஆல்காட் மற்றும் பிளவாட்ஸ்கி. ஓகேங்களா? சோ இந்த நிறுவனத்துடைய ஹெட் குவார்டர்ஸ் USA தான் இப்போ. ஆனா அந்த ஹெட் குவார்டர்ஸ் எப்ப மெட்ராஸுக்கு மாற்றப்படுதுன்னா 1886ல தலைமையிடம் மெட்ராஸ் அடையாருக்கு மாற்றப்படுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் USA தான் ஹெட்டா இருந்தது. USAல பாத்தீங்கன்னா யாருமே இந்து மதத்தை அதிகமா ப்ரொமோட் பண்ணல. சோ இங்க மெட்ராஸ்ல இந்து மதத்தை அதிகமா ப்ரொமோட் பண்றாங்க. நம்மளுடைய தலைநகரத்தை USAல வந்து எங்க மாத்துறாங்க? மெட்ராஸுக்கு மாத்துறாங்க. இதனுடைய ஹெட்டா தான் பிரம்மஞான சபை தலைவராக தான் யார் வராங்க? 1893ல அன்னி பெசன்ட். புரியுதுனா அன்னி பெசன்ட் ஏன் இங்க வராங்கன்ட்டு? சோ பிரம்மஞான சபைன்னு ஒரு இயக்கம் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? USAல, அமெரிக்காவில ஸ்டார்ட் பண்றாங்க. எப்போ? 1875. இதனுடைய தலைவர்கள் HS ஆல்காட், பிளவாட்ஸ்கி. சோ ஸ்டார்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் விங் இருக்குது, எல்லா இடத்துலயும் கிளை இருக்குது. அந்த மாதிரி மெட்ராஸ்லயும் ஒரு கிளை இருக்குது. இப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணது USA, அமெரிக்காவில இவங்களுக்கு போதுமான அளவுக்கு மவுஸ் இல்ல. சோ என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற தலைநகரத்தை நான் என்ன பண்றேன்? எங்க மாத்துறேன்? மெட்ராஸ்ல மவுஸ் அதிகமா இருக்கு. அதனால தலைநகரத்தை எப்ப மாத்துறேன்? மெட்ராஸ்ல 1886ல. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1884ல, சாரி 1886ல நான் எங்க மாத்துறேன்? மெட்ராஸ்க்கு மாத்துறேன், அடையாருக்கு. ஓகேங்களா? இதனுடைய தலைவரா HS ஆல்காட் இவங்க எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் இதனுடைய தலைவரா யார் வராங்க? அன்னி பெசன்ட். எப்ப வராங்க? 1893. ஓகேங்களா? சோ 1893ல அன்னி பெசன்ட் தலைவரா வராங்க. புரியுதுங்களா? அன்னி பெசன்டோட வருகை எதற்காகன்ட்டு? சோ இதுக்காக தான், பிரம்மஞான சபை தலைவராக தான் வராங்க. வந்த இவங்க தான் என்ன ஸ்டார்ட் பண்றாங்க? ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகேங்களா? தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. புரியுதா? சோ யாருக்கெல்லாம் இது புரியல? சோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது யாரு? அன்னி பெசன்ட். ஓகேங்களா? சோ திலகர், அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் இங்க மெட்ராஸ் வந்ததுக்கான நோக்கம் பிரம்மஞான சபை தலைவராகிறதுக்காக. எப்ப வராங்க? 1893. ஓகேங்களா? சோ அவருங்க எந்த கண்ட்ரி? அயர்லாந்து. பிரம்மஞான சபை என்னது? தியோசோபிக்கல் சொசைட்டியா எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? 1875ல. ஓகேங்களா? சோ அவருடைய ஃபவுண்டர்ஸ் HS ஆல்காட், மேடம் பிளவாட்ஸ்கி. ஓகேங்களா? சோ இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் சென்னைக்கு எப்ப மாற்றப்படுது? 1886ல. சோ அதுக்கப்புறம் தான் இவங்க ஹெட்டா வராங்க. இவங்களுடைய 1 by 1 ஆக்டிவிட்டிஸ் தான் அதுக்கப்புறம் வந்துதான் தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இவங்களுடைய இயர்ஸ் மட்டும் டக்கு டக்குன்னு எழுதிக்கோங்க. ஒரு 4 இயர்ஸ். ஓகே. 1914ல இவங்க ஒரு மேகசின் ஸ்டார்ட் பண்றாங்க. 4ன்றது பாத்தீங்கன்னா இவங்க மேகசின்ல நியூ இந்தியா, காமன்வெல் 2 இருக்குது. காமன் வீல். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பணக்காரங்க. 2 வீலர்ல போவாங்களா, 4 வீலர் போவாங்களா? 4 வீலர். சோ அதனாலதான் 1914 ஷார்ட் கட்டுக்காக சொல்றேன். 1914ல காமன் வீல். 1915ல நியூ இந்தியா. சோ இது ரெண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்திரிகை. இதே 1915ல ஒரு புக்கு. ஓகேங்களா? ஹவு ரோட் இந்தியா ஃபார் ஃப்ரீடம். ஹவு ரோட் இந்தியா ஃபார் ஃப்ரீடம். சார் இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கோங்க. ஹவு ரோட், WROUGHT. ஹவு ரோட் இந்தியா ஃபார் ஃப்ரீடம். ஓகேங்களா? விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது. விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றதுன்ற புக்கு. ஓகேங்களா? சோ இது புக்கு. இன்னொரு புக்கு அதை எழுதிக்கோங்க. அதுக்கு இயர் 1915 கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த புக்கை மட்டும் எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஒரு புக்கு இந்தியா ஏ நேஷன். இந்தியா ஒரு தேசம். இந்தியா ஏ நேஷன். 1916ல தன்னாட்சி இயக்கம். 1917ல காங்கிரஸ் மாநாட்டு பெண் தலைவர். சார் 1917ல 16ல அவங்க வந்துட்டு ஃபேமஸ் ஆவாங்க. அதனால 1917ல வந்துட்டு முதல் பெண் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14ல காமன்வெல்த், 15ல நியூ இந்தியா. இது 2 பத்திரிகை. 1915ல விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயரற்றது. ஹவு ரோட் இந்தியா ஃபார் ஃப்ரீடம்.
ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் இன்னொரு புக் இருக்குது, இந்தியா ஏ நேஷன், இந்தியா ஒரு தேசம். 1916ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அதன் விளைவா 17ல காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவரா செலக்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் ஒரே ஒரு குவாட்ஸ், ஓகேங்களா, ஒரு பொன்மொழி. அந்த பொன்மொழி மட்டும் தமிழ்ல எழுதிக்கோங்க சார், அது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா. அந்த பொன்மொழி சொல்றேன், எழுதிக்கோங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய மாட்டு வண்டி, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் வண்டி பயணத்தை விட மாட்டு வண்டி பயணமே சிறந்தது. எழுதிக்கோங்க. அதிநவீன அதிநவீன வசதிகளுடன் கூடிய, சோ இது ரீசெண்டா கேட்ட கேள்வி. ஓகேங்களா. சோ குரூப் 1ல கேட்ட கேள்வி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட், அதாவது பிரம்மஞான சபை பார்த்தாச்சு, அன்னி பெசன்ட் பார்த்தாச்சு, ஹோம் ரூல் மூவ்மெண்ட் பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஓகே. சோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா யூனிட் 8ல 1905 வங்க பிரிவினையில ஸ்டார்ட் பண்ணி 1916 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா. சோ வங்க பிரிவினையால நடந்த நிகழ்வு சுதேசி மூவ்மெண்ட். அந்த சுதேசி மூவ்மெண்ட்ல தமிழ்நாட்டோட நிகழ்வு என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்தாச்சு. அந்த வேர்ல்டு வார் இன்பிட்வீன் கேப்ல 1916ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இந்திய லெவல்ல யார் ஸ்டார்ட் பண்ணா, தமிழ்நாடு லெவல்ல யாரு? சோ தமிழ்நாடு லெவல்ல அன்னி பெசன்ட். சோ அவங்க தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ அன்னி பெசன்ட் பத்தி ஃபுல்லா பார்த்தோம். அன்னி பெசன்ட் எதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா. சோ அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பிரம்மஞான சபை தலைவரா வந்தாங்க. சோ பிரம்மஞான சபையோட ஃபவுண்டர், அதை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அன்னி பெசன்ட் பத்தி ஃபுல்லா பார்த்திருக்கோம். ஓகேங்களா. சோ இதனுடைய தொடர்ச்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.